நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், the approximate the weightage is going to be ஃபுல்லா 25 and லாஸ்ட் இந்த லெசனுக்கு 5. பட் சாம்பிள் பேப்பர்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சாம்பிள் பேப்பர்ல லைஃப் ப்ராசஸஸ்ல வந்து they have taken 2 MCQs, 2 MCQ வந்திருக்கு. நமக்கு இங்க என்னன்னா பேட்டர்ன்ல அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் மற்றது எல்லாத்துலயும் ஒன்னு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல ஒரு MCQ, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல 1 2, ஹெரிடிட்டியில 1, அவர் என்விரான்மெண்ட்ல 2. MCQவே வந்து இப்படி கேட்டிருக்காங்க 2 3 4 5 6 7 8 MCQs வந்து பயாலஜில இருந்து வந்திருக்கு சாம்பிள் பேப்பர்ல. நெக்ஸ்ட் நமக்கு 2 மார்க்ஸ்ல வந்து ஐடியலி 2 மார்க்ஸ் வந்து 6 இருக்கிறதுனால 2 பயாலஜி கேட்கணும் 2 மார்க்ஸ்ல. அந்த 2 பயாலஜி கொஸ்டினுமே யூஸ்வலா இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் 1, ரீப்ரொடக்ஷன் 1. இதுதான் யூஸ்வலா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சம்டைம் இந்த என்விரான்மெண்ட்ல 1 மார்க் கேட்கலன்னு சொன்னா இங்கேயும் ஒரு 1 மார்க் வரலாம், ஒரு கொஸ்டின் வரலாம் 2 மார்க்ல. கமிங் டு அவர் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ 3 மார்க் கொஸ்டின்ல லைஃப் ப்ராசஸ்க்கு நல்ல வெயிட்டேஜ், கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. 2ல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க லைஃப் ப்ராசஸஸ்ல மட்டுமே உங்களுக்கு. ஸோ மொத்தம் இருக்கிற 7ல ரீப்ரொடக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஆர் 5 மார்க் யூஸ்வலி. 5 மார்க் இஸ் யூஸ்வலி ஃப்ரம் ரீப்ரொடக்ஷன். ஹெரிடிட்டி இஸ் யூஸ்வலி a case study. அவர் என்விரான்மெண்ட்ல இன்னொரு 3 மார்க். ஸோ அவர் என்விரான்மெண்ட்டுக்கு மொத்தம் 5 மார்க்ஸ் தான் வெயிட்டேஜ். அந்த 5 மார்க்ஸ் அவங்க எப்படி பண்ண போறாங்க? எய்தர் தே ஹவ் நெவர் சோ ஃபார் கோன் ஃபார் அ கேஸ் ஸ்டடி ஆர் 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா ரொம்ப குட்டி லெசன் அது. ஸோ யூஸ்வலா there is a 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க, அந்த 2 மார்க்கை இங்க கேன்சல் பண்ணிட்டு 2 1 மார்க் கொஸ்டினா சாம்பிள் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பதிலா இங்க இருந்து வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் ரீப்ரொடக்ஷனோ எதையோ ஒண்ணு கொண்டு வந்து இங்க 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருவாங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுல ஹவ் ஆர் வி கோயிங் டு ஸ்டடி? ஃபர்ஸ்ட் என்ன ஈஸியான கான்செப்ட்ஸ், ஈஸி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. தே வில் நாட் ஆஸ்க் யூ எனிதிங் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஹவ் ஸ்டடிட் சோ ஃபார். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தசிஸ் பத்தின இது. அதுல என்ன எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும்டாக்கா. இதை நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் இட் ஒன்ஸ் அகெயின். இதுல என்ன நீங்க மிஸ் பண்றீங்கன்னு மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ போட்டோசிந்தசிஸ் நமக்கு தெரியும். அதோட ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா இட் இஸ் கோயிங் டு பி CO2 and H2O தான். இன் த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் சன்லைட். ஸோ இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குளோரோஃபில் இல்லாத பிளான்ட்ஸ் கூட கிரீன் கலர் இல்லைன்னா ஒரு மாதிரி கெரோட்டினாய்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இயர் போனீங்கன்னா படிப்பீங்க. அப்போ கூட போட்டோசிந்தசிஸ் வில் ஹேப்பன் இன் சம் வே. சன்லைட் இல்லாமலே கூட இல்லையா, சன்லைட் இல்லாம கூட சம்டைம்ஸ் வந்து டார்க் ரியாக்ஷன்லாம் நடந்து ஏதோ ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறதுல அதை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் ஆர் CO2 அண்ட் வாட்டர் தான் சொல்றாங்க. பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் படிச்சுக்கணும் இதுக்கு. தட் இஸ் ஆல் ஃபார் யுவர் போட்டோசிந்தசிஸ் பார்ட். நிறைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. இதுல இருந்து கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்கறாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ த ஆக்டிவிட்டி. எப்பயுமே ஒரே ஒரு வேலை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல் வால் இருக்கு பிளான்ட்ல இல்லையா, பிளான்ட் செல்ஸ்ல செல் வால் இருக்கு. நம்ம எதுக்காக பாயில் பண்ணணும் அப்படின்னா we have to break the cell wall. ஏன் டைரக்டா கொண்டு போய் ஆல்கஹால்ல ஃபர்ஸ்ட் போடக்கூடாதா? போட முடியாது. போட்டா ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்கஹால் வில் நாட் டிசால்வ் த செல்லுலோஸ். ஏன்னா செல்லுலோஸும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸிங் நான் எழுதியிருக்கேன். நீங்களே ஒரு வாட்டி ரீடிங் கொடுங்க. ஸ்டார்ச் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா ஸ்டோரியுமே தெரியும். டார்க்ல கொஞ்ச நேரம் வைப்போம். ஏன் வைப்போம்? ஏற்கனவே இருக்கிற ஃபுட் எல்லாம் அது யூஸ் அப் ஆயிடும் அந்த பிளான்ட்டுக்கு. அது சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த பிளான்ட் கிட்ட ஃபுட்டே இல்லாம இருக்கு. அப்பதான் புதுசா வந்து ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக 3 days வந்து டார்க் ரூம்ல வச்சிருக்கோம். அதை அந்த பிளான்ட் திருப்பி கொண்டு வந்து ஒரு இடத்துல மட்டும் மூடிட்டு we are keeping it in sunlight and we can see that wherever we have covered it with a black paper, அங்க மட்டும் சன்லைட்டே படாததுனால அந்த ஏரியா மட்டும் ப்ளூ பிளாக்கா மாறாது. ஸோ ஸ்டார்ச் இருக்காது. இதுதான் வந்து ஸ்டோரிங்க. தட் ஸ்டோரி இஸ் ஆல்சோ ஹியர். இந்த ஆக்டிவிட்டி தே வில் ஆஸ்க் யூ. இதே தான் அடுத்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, நீங்க தப்பு பண்ற கொஸ்டின். வை இஸ் கிரீன் லீஃப் பாயில்டு வித் வாட்டர்? இங்க கொடுத்துருக்காங்க செல் வால். மெயினா செல் வாலை பிரேக் பண்ணும். அதை பிரேக் பண்ணாதான் அந்த டீகலரைசேஷன் பண்ண முடியும். ஹாட் எத்தனால்ல போட்டாங்கன்னா அப்பதான் நமக்கு ஒயிட் ஆயிடுச்சுன்னா தான் ப்ளூ கலர் கண்ணுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி இங்க இருக்கு. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினா ரிப்பீட் பண்ணி கேட்கறாங்க நிறைய வாட்டி. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி இதுவும் உங்க புக்லயே இருக்கு. ஒரு KOH, பெரிய விஷயமே இல்லை. ஒரு வாட்ச் கிளாஸ்ல KOH வைக்கிறோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அது அங்க இருக்கிற எல்லா CO2யும் அப்சார்ப் பண்ணிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த பிளான்ட்ல CO2 இல்ல, ரா மெட்டீரியலே இல்லைன்னா கண்டிப்பா இட் வில் நாட் அண்டர்கோ போட்டோசிந்தசிஸ்க்கான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நேற்று பிசிக்ஸ்லயும் கேட்டீங்க, கெமிஸ்ட்ரிலையும் கேட்டீங்க. டிசைன் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி தான் எழுதணும். ரொம்ப பெருசா கிவன்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு சே வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் அண்ட் வாட் இஸ் த ப்ரொசீஜர், வாட் இஸ் த அப்சர்வேஷன். ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, இம்ப்ரெஸ் பண்ணுங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும்
சரி, லெட்ஸ் அசியூம் தட் வி ஆர் இன் சென்னை. இங்கேயே கரெக்ஷனுக்கு போச்சுன்னா நம்ம கஷ்டம் இல்லையா? ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்கூல்லயுமே கூட. பட் இமேஜின் யுவர் பேப்பர் இஸ் கோயிங் டு கோ சம்வேர் அவுட் சைட். அப்போ வந்து ரூரல் பக்கம்லாம் போகுதுன்னா அவங்களுக்கு நீட்டா எழுதினாலே ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சூப்பரா எழுதியிருக்காங்களே, நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்ற மாதிரி பிரசன்டேஷன்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சாட்டர்டே எக்ஸாம்ல 1 மார்க் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் வித் யோர் 1 மார்க். நீங்க 20 அவுட் ஆஃப் 20 வாங்குனீங்கன்னா the confidence that it gives the corrector is so much. ஸோ நல்லா நீட்டா எழுதி தெரியாத ஒரு கொஸ்டின்னா ஆர்டரை மாத்தாதீங்க. நீங்க பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் 1 2 3 ஃபுல்லா போட்டுட்டு ஒரு தெரியாத ஒரு கொஸ்டின் இருக்கா விட்டுருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்சர் கீழே ஆப்ஷன் மட்டும் எழுதுனா போதும் தான். பட் நாங்க எங்களை எதுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கோம்னா, ஒருவேளை உங்க ஏஓ டிஓ சரியா இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக அங்க ஒன்னு எழுதிட்டு வேற ஒன்னு ஆன்சர்ல எழுதாதீங்க. தே ஆர் ஸ்மார்ட், தே வில் ஃபைண்ட் அவுட். சரியா? சோ அப்படி எழுதும் போது பிரசன்டேஷன் எல்லாம் 2 மார்க் கொஸ்டினா 2 பாயிண்ட்ஸ், 3 மார்க் கொஸ்டினா 3 பாயிண்ட்ஸ், 5 மார்க் கொஸ்டினா கிட்டத்தட்ட ஒரு பேஜ் அளவுக்கு எழுதுற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நேத்து பேரலல் சர்க்யூட்டோட அட்வான்டேஜ் கேட்டிருந்தேன். எல்லாராலையும் 2 தான் எழுத முடிஞ்சிச்சு. கொஞ்சம் காமா யோசிச்சீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கெட் மோர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா நீட்டா பிரசென்ட் பண்ணி இடம் விட்டு அழகா எழுதுங்க. நான் இன்ஃபேக்ட் 1 மார்க்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 1 லைன் விட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு டிக்கு போட இடம் இருக்கும் அப்பதான். இல்லைன்னா டிக்கு கவுண்ட் பண்ணும் போது ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னா 1 மார்க் உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் நீட்டா பிரசென்ட் பண்ணுங்க, இடம் விட்டு எழுதுங்க. சரியா? ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஆல்ரெடி தேர், யூ நோ திஸ் ஆக்டிவிட்டி. இது ரொம்ப காமன்லி ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் ஸ்டொமேட்டா வரைய சொல்லிட்டு வாட் காட் செல் எங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களோட பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துட்டு லேபிள் த பார்ட்ஸ் வந்து ஒரு 1 மார்க்ல கூட தே கேன் ஆஸ்க் யூ. ஸோ செல் வால் இருக்கு, வேக்யூல் பெருசா இருக்கிறது வேக்யூல், குளோரோபிளாஸ்ட் ஒரு மாதிரி ஷேப்ல போட்டிருப்பாங்க, நியூக்ளியஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டொமேட்டா. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் வந்து வை டு வி நீட் லைஃப் ப்ராசஸஸ் ஜென்ரல் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் எனர்ஜி கொடுக்கணும், எனர்ஜி தான் எல்லா ப்ராசஸ்க்கும் வேணும். அதனால லைஃப் ப்ராசஸ் ஃபுட் எதுக்கு இம்பார்ட்டன்ட், எதுக்காக சாப்பிடணும், வை இஸ் நியூட்ரிஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மெயின் பாயிண்ட் எனர்ஜி தான். அதுக்கப்புறம் யூ கேன் கிவ் ஆல் யுவர் சைட் பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் தட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இமீடியட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நியூட்ரிஷன் இன் அமீபா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நான் ஸ்டெப்ஸ் இங்க எழுதியிருக்கேன். இந்த டயக்ராமே வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். நீங்க எழுதணுங்கிற அவசியம் கூட இல்லை. சூடோபோடியாவை மார்க் பண்ணணும், ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆறத காமிக்கணும், அவ்வளவுதான். டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை காமிச்சிட்டு எக்ஸ்கிரீஷன் எஜெஷன் அப்படின்னு காமிச்சு விட்டுறலாம். ஸோ முடிஞ்சா இஃப் இட்ஸ் 3 மார்க் கொஸ்டின் ஒரு 2 3 லைன் எக்ஸ்ட்ரா எழுதிருங்க. எழுதிட்டீங்கன்னா இந்த ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் அஸ் இஸ் ஆர் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சூப்பரா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டவுட்டே கிடையாதுங்க. எல்லாருமே நல்லா எழுதிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இருந்து நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் யுவர் மவுத்ல ஃபுட் ஆரம்பிக்குது, அங்க சலைவரி அமைலைஸ் இருக்கு, இட் டைஜஸ்ட் த ஃபுட். என்ன டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் தேர்? ஸ்டார்ச் டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் தேர். அப்போ சலைவா இல்லைன்னா என்ன ஆகும் கொஸ்டின் கேட்பாங்க. சலைவா இல்லைன்னா ரொம்ப ஈஸி, ஸ்டார்ச் டைஜஷன் வாயில ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. அதனால இட் ஹேஸ் டு வெயிட். ஸ்டமக் கிட்ட வந்து பெப்சின் மட்டும்தான் இருக்கு, கரெக்டா? அதுகிட்ட வந்து ஸ்டார்ச் பிரேக் டவுன் எதுவுமே வந்து ஸ்டமக் கிட்ட கிடையாது. அது திரும்ப ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போற வரைக்கும் அந்த ஃபுட் வந்து டைஜஷன் ஸ்டார்ட் ஆகாது, which will cause a lot of uneasiness for us. இவ்வளவுதான். என்ன பாசத்து எல்லாத்துக்கும் கேட்பாங்க, will he die அப்படி கேட்பாங்க. will he will not die இல்லையா? ஒரு சலைவரி எம்எல்ஐ சரியா இல்ல, சலைவா செக்ரீட் ஆகலைன்னா the person is not going to die. பட் இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அப்படியே ஈசோஃபேகஸோட எல்லா மூவ்மெண்ட்ஸ்க்கும் பேரு பெரிஸ்டால்சிஸ் தான். நாட் ஒன்லி த மூவ்மெண்ட் ஃப்ரம் த ஈசோஃபேகஸ், ஈவன் அந்த அலிமெண்டரி கெனால் ஃபுல்லாவே வந்து the food moves through பெரிஸ்டால்சிஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்டமக் வந்து ஒரு கேஸ்ட்ரிக் கிளாண்ட், அதுக்கு பேர். நிறைய செக்ரீஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ரீகேப் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த ஸ்டமக்ல பெப்சின் ஜென்ரேட் ஆகுது, பெப்சின்க்கு அசிடிக் மீடியம் வேணும், ஸோ HCl ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த HCl இருந்து ஸ்டமக் வாலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மியூக்கஸ் செக்ரீட் ஆயிக்குது. இது ஸ்டமக்கோடைய ஃபுட் கைம்னு சொல்லுவோம், கொஞ்சம் பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட் அப்படியே கீழே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வருது இல்லையா? ஸ்டமக்ல இருந்து it is going to come to the small intestine. The starting part of the small intestine is called what? என்ன பேர் இதுக்கு? டியோடினம். சோ இது நமக்கு புக்ல வந்து ரொம்ப பெருசா கொடுக்காததுனால டியோடினம், இலியம், ஜெஜுனம் இல்லையா? சோ இது வந்து நமக்கு ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. டியோடினம் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த இடத்துக்கு தான் ஸ்டமக்ல போய் இட் வில் நாட் போர் த செக்ரீஷன். லிவர் வந்து பைல் ஜூஸை போர் பண்றதும் இங்கதான், பேங்க்ரியாஸோடைய பேங்க்ரியாட்டிக் ஜூஸை போர் பண்றதும் இங்கதான். தே ஒன்லி ப்ரொடியூஸ் இட். ஃபுட்டு வந்து நேரா கீழே வரும். இது கேட்பாங்க, ஸ்டமக்ல இருந்து ஃபுட்டு லிவருக்கு போகுமா, ஸ்டமக்ல இருந்து ஃபுட்டு பேர் என்ன பேங்க்ரியாஸ்க்கு போகுமா? எங்கேயும் போகாது. ஸ்டமக்ல இருந்து ஃபுட்டு நேரா வந்து விழுறது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான். இந்த செக்ரீஷன்ஸும் வந்து இட் வில் கம் டு த ஸ்மால் இன்டெஸ்டைன்.
ஸோ அந்த பார்ட்ல டயக்ராம் கேட்க மாட்டாங்க லேக்கா, டயக்ராம் கேட்கவே மாட்டாங்க. இதுல வந்து பார்ட்ஸ் மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். பட் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கொஸ்டின் தான். அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன்ல என்ன இருக்கு, அங்க அங்க வந்து ஏதாவது என்சைம் செக்ரீட் ஆகுதானா? நோ. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல எந்த என்சைமும் செக்ரீட் ஆகாது. அதனாலதான் நம்ம டைஜஸ்டிவ் கிளாண்ட்னு சொல்லவே மாட்டோம். அதுக்கு ஒரே ஒரு ஆனா வில்லை இருக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நிறைய வில்லை இருக்க மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் நிறைய வில்லை இருக்கு. இட் வில் அப்சார்ப் ஆல் த எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் ஃபீக்கல் மேட்டரா வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அதுதான் அதோடைய வேலை. ஸோ ஆர்டர் ஆஃப் தி திங் ஞாபகம் வைக்கணும். மவுத்ல இருந்து ஸ்டமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பைல் ஜூஸும் பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் வந்து அங்க போராகுது. சரி, இப்ப பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்ல என்னென்ன இருக்கு? 3 என்சைமும் படிச்சிருக்கோம். அமைலேஸ், மேலேயும் அமைலேஸ் தான், இங்கேயும் அமைலேஸ் தான். அங்க சலைவரி அமைலேஸ், இங்க பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். ட்ரிப்சின், அங்க பெப்சின் மாதிரி இங்க ட்ரிப்சின். ட்ரிப்சின்க்கு அல்கலைன் மீடியம் வேணும். ஸோ பைல் ஜூஸ் வில் சர்வ் 2 purposes. இட் வில் எமல்சிஃபை த ஃபேட்ஸ், ஃபேட்ஸை பிரேக் டவுன் பண்றது, லார்ஜ் ஃபேட் குளோபியூல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்றது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ லிவர் எஃபெக்ட் ஆனா என்ன ஆகும்? லிவரே ஒரு பர்சனுக்கு ஒர்க் ஆகல, கால் பிளாடர் ரிமூவ் ஆனா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா கால் பிளாடர் வந்து இட் வில் ஒன்லி ஸ்டோர் த பைல் ஜூஸ். ஸோ கால் பிளாடர் ரிமூவ் ஆனா அந்த பர்சனுக்கு என்ன ஆகும்? ஹி வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம். பட் லிவர் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொன்னா எஸ், ஹி கேனாட் ஈட் எனி ஃபேட்டி ஃபுட். ஸோ ஃபேட்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு, பிரேக் டவுன் பண்றதுக்கு முக்கியமான விஷயமே லிவர் தான். ஸோ ஜாண்டிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் லிவர். நிறைய குடிக்கிறவங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆறது லிவர். லிவர் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டில் த பர்சன் மைட் நாட் டை, பட் ஹி வில் நாட் பி ஏபிள் டு ஈட் எனி ஃபேட்டி ஃபுட். சரியா? அந்த மாதிரி சில பேரும் இருக்காங்க. ஃபேட்டி ஃபுட் ஒரு டிராப் கூட ஆயில் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ தே ஹேவ் டு ஹேவ் வித்தவுட் ஆயில் ஃபுட். ஸோ இது வந்து இந்த ஸ்டோரியோ இது கேட்கறாங்க. ஏன்னா இதெல்லாம் வித் இன் த லெசன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது எல்லாத்தையுமே. ஸோ இது ஐ திங்க் வி ஆர் டன் ஹியர். இதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் என்னன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து எதுல பெருசு? எஸ் மாலேகா, சொல்லலேக்கா, காதுல விழுதா உனக்கு? ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் லாங்கர். Small intestine is longer in herbivores than in carnivores because cellulose takes more time. Vegetarian food digest பண்றதுக்கு ஜாஸ்தி டைம் ஆகும், மீட் டைஜஸ்ட் பண்றதுக்கு கம்மி டைம் ஆகும். சரியா? எஸ் லேக்கா, உன் ரைஸ் ஹேண்ட்ல மட்டும் இருக்கு. நீ என்ன டவுட் கேட்கறேன்னு எனக்கு காதுலயே விழல. நீ பேசுறியான்னு தெரியல. ஸோ இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னமா தெரியல இன்னைக்கு. எனிவே, ஸோ இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸை நீங்களே படிக்க போறீங்க. 5 கிளாண்ட் இருக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்லயும். இட் வில் கிவ் யூ இன்டெஸ்டினல் ஜூஸ் ஃபார் இட் இஸ் த ஃபைனல் சைட் ஆஃப் டைஜஷன். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் முக்கியமான சிஸ்டம் நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதுலயும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்கறது இல்ல. பட் ரொம்ப சிம்பிளா வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறது பீக், அப்புறம் எல், ஃபேரிங்ஸ், அப்புறம் லாரிங்ஸ், ட்ரக்கியா. ட்ரக்கியா வில் டிவைட் இன்டு பிராங்கை இல்லையா? ஸோ பிராங்கை ரெண்டா டிவைட் ஆகுது, 2 பிரான்ச்சா டிவைட் ஆகுது. அந்த பிராங்கை வில் எண்ட் இன் பிராங்கியோல்ஸ். பிராங்கியோல்ஸ்க்கு இந்த இடத்துல இருக்கிறது ஆல்வியோலை. இதுல மற்ற ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு இல்லையா? ஸோ எதுக்காக வந்து கார்டிலேஜன்ஸ் ரிங்ஸ் இருக்கு அப்படின்னா, டு ஏர் இல்லாத போது கூட கழுத்து இருக்கணும் அப்படி, அதுக்காக அங்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த ஏர் பாசேஜ் ஃப்ரம் கொலாப்சிங். அதுக்காக தான் கார்டிலேஜ் ரிங்ஸ் இருக்கு. சேம் வே இது கேட்பாங்க இல்லையா? ரெசிடுவல் வால்யூம் யார் சொல்றீங்க? வை தேர் இஸ் ரெசிடுவல் வால்யூம்? ஹவிஷால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்ல யார் சொல்ல போறீங்க? யா ஹவிஷா? லேக்கா சொல்லுப்பா. இல்ல, அதுக்கு ஆன்சர் தான் சொல்ல வந்தேன். வேணாம், உனக்கு வேற கொஸ்டின் கேக்குறேன். ஹவிஷா சொல்லுமா, ரெசிடுவல் வால்யூம். So that there will be enough time for the exchange of oxygen and carbon dioxide to take place between lungs and enough time for gaseous exchange. நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு லீனியண்டா கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் 2 நாளா அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. நான் லீனியண்டா மட்டும் இல்ல, போர்டு எக்ஸாம்லயும் அவ்வளவுதான்ப்பா டைம் இருக்கும். அவங்க இட்ஸ் அ மொனோட்டனஸ் ஜாப், ரிமெம்பர். ஸோ நீங்க வந்து ஒரு பேராகிராஃப்லாம் எழுதாதீங்க. எழுதுனீங்கன்னா படிக்கவே டைம் இருக்காது. ஸோ ஒரு பென்சில் கையில வச்சுக்கோங்க. ஃபைனலா ஒரு வாட்டி வந்து when you have the time, அண்டர்லைன் த கீ பாயிண்ட்ஸ். நான் டிக்க போட்டு மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நீங்க தேவையில்லாம நிறைய ஸ்டோரி எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் இரிட்டேட் த டீச்சர் ஃபார் கரெக்ஷன். கையை திருப்பி திருப்பி வலிக்கும். ஏன்னா 25 பேப்பர்ஸ்னா பாருங்க.
அதனால டோன்ட் ரைட் பிக் ஸ்டோரிஸ். டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ண கத்துக்கோங்க. கிறிஸ்பா எழுதுறீங்கனாவே நல்ல மார்க் உங்களுக்கு வந்துடும். அதுக்காக நேத்துலாம் எழுதுன மாதிரி 5 மார்க் கொஸ்டினுக்கு ரூலை கேட்டா உங்க ஓன் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதாதீங்க. யூ ஹேவ் டு பி கன்சைஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ ரெசிடுவல் வால்யூம் இந்த ஸ்டோரி மட்டும் தான் அதில் கேட்க முடியும் கண்ணா. வேற எதுவும் இதுல லங்ஸ் வச்சு எதுவும் கொஸ்டின் கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கே தெரியும் அடுத்தது இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மூமெண்ட் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுக்கு டபுள் சர்க்குலேஷன் கூட நம்ம எழுதியிருக்கோம். பட் அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா நம்ம இதுதான் எழுதணும். கமலினி சொல்லுமா மேம். இதுல லாரிங்ஸ் இல்ல மேம். லாரிங்ஸ் ஆக்சுவலா நம்ம ஃபேரிங்ஸ்க்கு பதிலாக லாரிங்ஸ் போட்டாலும் ஒண்ணுதான், அதுக்கு அடுத்தது தான் அதுல. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ட்ரக்கியாக்கு போகுது, பிராங்கையோல்ஸ், அப்புறம் இங்க ஆல்வியோலோய்க்கு போயிடுது. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஜஸ்ட் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எழுதுனா இதுதான். இதே பிளட்ல கேட்டாங்கன்னா நீங்க எழுதணும். பிளட் வந்து அப்சார்ப் ஆன அப்புறமா இட் இஸ் கோயிங் டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ கொஸ்டினை கிளீனா படிச்சுட்டு அவங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி கேட்கறாங்களா இல்லைன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி கேட்கறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க டப்பா அடிக்க வேண்டியதான். உங்களுக்கு ஓவராலா தெரியும் இன்ஸ்பிரேஷன்னா என்ன, எக்ஸ்பிரேஷன்னா என்ன, ரெண்டுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இதுல என்னெல்லாம் ஆகுது நெக்ஸ்ட்டும் இருக்கு, அதேதான். ஸோ இதுவுமே நிறைய வாட்டி கேட்குறாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். நான் உங்களுக்கு அது சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சு ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு பக்கம் ஞாபகம் வச்சாலே போதும். இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்லாம் உங்களுக்கு இல்லப்பா, ஆனா வந்து இது நிறைய ஸ்கூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் போட்டிருக்கேன். ரிப் மசில்ஸ்க்கு தான், வேற எதுவும் அது பெரிய பேர் இல்லை. ரிப்ல இருக்க மசில்ஸ்க்கு பேரு தான் அது. ஸோ அந்த மசில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு இது கான்ட்ராக்ட் ஆகும், ரிப் கேஜ் மேல மூவ் ஆகும், டயஃப்ராகம் வந்து ஃபிளாட்டன் ஆகுது ஆர்ச் மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இல்லையா. இங்க வந்து மூவ் அப் வந்து இது வந்து கீழே வரும், டவுன் மூவ்ஸ் டவுன். இங்கதான் வந்து நல்லா பெருசா மூவ் ஆகுது, ஏன்னா வெளியே புஷ் பண்ணணும் கார்பன் டை ஆக்சைடு. அதனால ஸோ டயக்ராம் நீங்க வரைய தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் டயக்ராம் கொடுத்து they will ask you to find out what it is. இந்த டயக்ராம் இருந்துச்சுன்னா அது இன்ஹலேஷனா எக்ஸலேஷனா கேட்க முடியும் 1 மார்க் கொஸ்டின்ல. நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ட் இல்லையா. ஸோ கிளைகாலிசிஸ் வந்து குளுக்கோஸ் பிரேக் டவுன், டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டினாவது வரும் நமக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ல லாஸ்ட் டைம்லாம் கேட்ட மாதிரி தான், எத்தனால் போட்டா யூ ஷுட் புட் கார்பன் டை ஆக்சைடு டெஃபினெட்லி. அதை கரெக்டா ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியா ஒரே மாதிரி இருக்கும் கொஸ்டின். ஸோ கரெக்டா படிச்சு பார்த்துட்டு ஆப்சன்ஸா பிரசன்ஸா என்ன கேட்கறாங்க, மசில் செல்ஸ் நடக்குதா, மைட்டோகாண்ட்ரியால் நடக்குதா, எங்க நடக்குதுங்கிறத கரெக்டா படிச்சுக்கோங்க ஒரு வாட்டி. சரி, நாட் வெரி ரெலவென்ட் கொஸ்டின் மோஸ்ட்லி. இதை தவிர நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த லெசன்ல கேட்கறதுக்கு. பட் ஸ்டில் தே கேன் ஆஸ்க் யூ த கொஸ்டின் அபவுட் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் அண்ட் பிளான்ஸ். அப்போ பிளான்ஸுக்கு இவ்வளவுதான் விஷயம். ஜைலம்ல ஃப்ளோயம்ல நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க மறந்து போயிருப்பீங்க. அதனால 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஃபைபர், பேரன் கைமா. ஸோ அதே மாதிரி ஃப்ளோயம்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஜைலம் ஃப்ளோயம்க்கு பேசிக் டிஃபரன்ஸ் என்ன, ஜைலம்க்கு வந்து இட் டஸ் நாட் நீட் எனி எனர்ஜி, இட் வில் ஜஸ்ட் ஒர்க் வித் ரூட் ப்ரெஷர் அண்ட் தி டிரான்ஸ்பிரேஷனல் புல். அது ரெண்டே இருந்துச்சுன்னா போதும் ஃபார் ஜைலம். whereas phloem will use some of the food. அதான் ஃபுட் டெலிவர் பண்ணுது, நான் சாப்பிட்டுட்டே டெலிவர் பண்ணுது அப்படி வச்சுக்கணும் நீங்க. சரியா? இட் இஸ் டெலிவரிங் ஃபுட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். So it will also need some energy. The energy is also utilized in doing this process. So இது ரெண்டு டிஃபரன்ஸ். ரொம்ப ரெண்டு படிச்சீங்கன்னா போதும். நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. 5 மார்க்ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் xylem and phloem கேட்க மாட்டாங்க. It will hardly be a 2 mark or a 1 mark தான். So at least 2 points ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க. ஓகே. ஸோ ஹார்ட்டோடது கண்டிப்பா டயக்ராம் வரைய சொல்ல மாட்டாங்க, பட் யூ ஷுட் கிளியர்லி நோ. ஸோ யார் சொல்றீங்க இப்ப? லேக்கா சொல்லு. லேக்கா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் ஹார்ட்ல? வாட் இஸ் த ப்ராசஸ், மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட்? எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க? நான் நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்றேன். வேற ஏதாவது கொஸ்டின் சொல்றியா? சரி, ஓகே. இங்க வருவோம். யார் பிடிப்போம்? கேஷவ் சொல்லுப்பா. என்னப்பா ஆகும் கேஷவ்? பல்மனரி ஆர்டரியில இருந்து பல்மனரி வெயின்ல இருந்து ஆரம்பிப்போமா? Yes. பல்மனரி வெயின் என்ன பண்ணும்? Brings oxygenated blood from lungs from lungs to the left atrium. கரெக்ட்டா? லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ஃபர்ஸ்ட் வந்துருது இந்த பிளட் வெசல் வந்து பல்மனரி வெயின். இங்க வந்ததுக்கு அப்புறமா அது அங்க இருந்து கீழே எங்க போகுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுமா? Yes. லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. அங்க இருந்து என்ன கிளம்புது? Oxygenated blood to aorta. Aorta is the blood vessel which is starting from the left ventricle. So left atriumக்கும் left ventricleக்கும் நடுவுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பியூர் பிளட் தானே, வெயிட் ஒன்றும் ஜாஸ்தி இருக்காதுன்னு நினைச்சுக்கோங்க. அதனால இங்க பைகஸ்பிட் போதும் நமக்கு. So they are separated with bicuspid valve. இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க?
எந்த வால் திக்கரு? ஆப்வியஸா வென்ட்ரிக்கல் வால் தான் திக்கு. ரைட் வென்ட்ரிக்கல் வால் திக்கா? தேவையில்லை. ஏன்னா அங்க இருந்து போறது பல்மனரி ஆர்டரி வந்து ஒரே ஒரு பிளட் வெசல் தான், அது டக்கு லங்குக்கு மட்டும் தான் போகுது. ஆனா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்ம பம்ப் பண்ற பிரஷர் should be so high that aorta has to take blood to all parts of the body. So left ventricle உடைய wall தான் thickest. ventricle wall is thicker, but ரிலேட்டிவ்லி எது ரொம்ப திக்கு, ஏன் ரொம்ப திக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது நம்ம தெரியணும். புக்ல எங்கேயோ ஓரமா இருக்கும், இதெல்லாம் இல்லாம இருக்காது. பட் எஸ், ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆச்சு. ஸோ அயோர்டா வழியா we are sending it to all parts of the body. இப்போ அதுக்குள்ள parallelly what will happen while this process is happening, this process also will happen. அப்போ வீன கேவா, சுப்பீரியர் வீன கேவா அண்ட் இன்ஃபீரியர் வீன கேவா, ரெண்டு வீன கேவாவும் கொண்டு வந்து impure blood or deoxygenated blood கொண்டு வந்துட்டு it is putting it in the right atrium. ரைட் ஏட்ரியம்ல போட்டாச்சு. ரைட் ஏட்ரியம்ல இருந்து இப்போ அது அப்படியே மெதுவா ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வருது. கீழே ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வரும்போது அங்க இருக்கிறது ட்ரைகஸ்பிட் வால். இதை நான் ஏன் வந்து உங்களுக்கு சொல்றேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, டயக்ராம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்ககிட்ட, 5 years முன்னாடில இருந்தே வந்து they have challenged diagrams at all. ஸோ டயக்ராம்ஸ் பேப்பர்ல இருக்காது, இருந்தாலும் ரஃப் ஸ்கெட்ச் தான். அப்போ வந்து பிரெயின் டயக்ராம வரைங்க, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அப்போ ஹார்ட் டயக்ராம் உங்களுக்கே தெரியும் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிபிஎஸ்சி வந்து ஓப்பன் புக் அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டயக்ராம்லாம் உங்களை பை ஹார்ட் பண்ணி வரைய சொல்ல மாட்டாங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தட். பட் ஏபிசிடி போட முடியும் இதுக்கு. ஸோ ஈவன் அஸ் 3 mark கொஸ்டின் ஒரு ஹார்ட் டயக்ராம கொடுத்துட்டு அவங்க 4 பிளேஸ் கொடுத்துட்டு இந்த 4 பிளேஸையும் நேம் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எல்லா பார்ட்ஸும் டயக்ராம்ல இருக்க பார்ட்ஸ் மனப்பாடமா தெரியணும். அப்ப எங்க பைகஸ்பிட் எங்க ட்ரைகஸ்பிட், ஃபர்ஸ்ட் செப்டம்னா என்ன, டிவிஷன் எங்கெல்லாம் இருக்கு, நாம சும்மா ஒரு ஹார்ட் வரைஞ்சோம் இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிறது ஒரு செப்டம். இதுக்கு பேரு இதுக்கு பேரு ஸோ இங்கேயும் செப்டம் உங்க பேர்லாம் கொடுக்கல உங்க புக்கு. ஸோ ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். So இங்க இருக்கிறது வந்து both the auricles are separated also by the interauricular septum. Both the ventricles are separated by the interventricular septum. And then here this is called as the auriculoventricular septum. auricuலையும் ventricleயும் ஒரே செப்பரேஷன் தான், ரெண்டு டிஃபரெண்ட் வால்வ்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது மார்க் பண்ணிட்டு இது என்னன்னு கேட்க முடியும். விச் சேம்பர், இதுக்கு பேர் என்ன, சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். அப்போ இதுதான் சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். ஸோ இதுல இப்படியே வரைஞ்சாலே போதும், ஒருவேளை வரைய சொல்லிட்டாங்கன்னா சொல்றேன். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு மார்க் யுவர் பிளட் வெசல்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இது என்ன பிளட் வெசல், அதே மாதிரி இங்க மேல ஒண்ணு கீழே ஒண்ணு போடணும், ரெண்டு வர்றதுனால. ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து யூ கேன் ஜஸ்ட் புட் திஸ் ஃபார் தி பல்மனரி ஆர்டரி. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஒரு அயோர்டா. ஸ்டார்டிங் பிளேஸை கரெக்டா போடுங்க. மற்றபடி ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி சேலஞ்ச் ஹியர் அட் ஆல். யூ ஹேவ் டு ஒன்லி ட்ரா ரஃப் ஸ்கெட்ச் இஃப் தே ஆஸ்க் யூ டு ட்ரா. சரியா? ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். பட் நமக்கு எப்படி லக் இருக்க போகுது, 5 மார்க் நமக்கு இல்ல லைஃப் ப்ராசஸ்ல இருந்து. ஸோ ஈவன் 3 மார்க் கூட கேட்கறாங்க அந்த லெசன்ல இருந்து. ஸோ 3 மார்க்ஸ்க்கு நல்ல நீங்க அழகா எழுதலாம் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா. ஸோ இதுலயே அடுத்து எப்பயுமே கேட்கிற கொஸ்டின் நம்ம டபுள் சர்க்குலேஷன். இது நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ரீமேட் ஆன்சராகவும் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இப்படி போட்டிருக்காங்க பாருங்க, அழகா இருக்கு இந்த டயக்ராம். பல்மனரி சர்க்குலேஷன், லங்ஸ் இன்வால்வ் ஆகிறது பல்மனரி சர்க்குலேஷன். லங்ஸ் இன்வால்வ் ஆகாம இருக்கிறது சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ சேம் ஸ்டோரி தான், த ஸ்டோரி இஸ் த சேம். இங்க இருந்து லங்ஸுக்கு போகுது, லங்ஸ்ல இருந்து திருப்பி இங்க வருது, இந்த ஸ்டோரி ஒண்ணு. அதே மாதிரி டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி போகிறது அடுத்த ஸ்டோரி. ஸோ ரெண்டுமே the blood flows twice in one cycle. Same blood flows twice through the heart in one complete cycle. That is called as double circulation. எதுக்கு வேணும் நம்ம சொன்னோம், நமக்கு வார்ம் blooded, நமக்கு நிறைய எனர்ஜி வேணும். அது கரெக்ட் தான், நமக்கு நிறைய எனர்ஜி வேணும்னா அப்ப எஸ் நிறைய அனிமல்ஸ் நம்மளோட ஃபாஸ்டா ஓடுதே, அப்ப அதுக்கெல்லாம் இல்ல இல்லையா? ஸோ அதனால சாரி, நிறைய அந்த ஸ்னேக், ரெப்டைல் எல்லாத்துக்கும் கிடையாது, crocodileக்கு மட்டும்தான் நமக்கு படிக்கிறோம். இட் ஹாஸ் 4 chambered ஹார்ட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இங்க என்னன்னா, டெஃபினட்டா when you have double circulation it is going to help in regulating the body temperature. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. டபுள் சர்க்குலேஷன் எதுக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹை எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் இருக்கு, எதுக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும் இல்ல, டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர், அதுக்கும் அது தேவை. ஸோ இது கேட்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டபுள் சர்க்குலேஷன் மட்டுமே 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. இம்பார்ட்டன்ஸ் கேட்டா இம்பார்ட்டன்ஸ் ஒரு லைன் எழுதிட்டு இம்பார்ட்டன்ஸ் எழுதுங்க. ஸோ ஒரு லைன் மட்டும் எழுதுங்க. டிஃபைன், எதுக்குமே அட்வான்டேஜ் கேட்டாங்கன்னா யூ ஆல்சோ ரைட் வாட் இட் இஸ் அண்ட் தென் ரைட் த ஆக்சுவல் ரீசன் ஃபார் இட். சரியா? ஸோ இது இன்னொரு சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அதே ப்ராசஸ் தான் இப்படி போட்டிருக்காங்க. நீங்க எப்படி வேணா ப்ரெசென்ட் பண்ணலாம், அதுக்காக நான் காமிக்கிறேன். எழுதணும்னு நினைக்காதீங்க, சார்ட் மாதிரி போட முடிஞ்சது. இல்லஸ்ட்ரேட்லாம் கேட்டாங்கன்னா சூப்பரா நீங்க சார்ட் மாதிரி போட்டு ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். வளவலன்னு கதை எழுத தேவையில்லை. சரி, ஃபில் பண்றீங்களா? ஓகே, யார் ஃபில் பண்றீங்க? லேக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ண சொன்னீங்க. சரி வேணாம், லோகேஷ் சொல்றியா? லோகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுப்பா எனக்கு.
எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லங்ஸ்ல இருந்து ஹோல் பாடிக்கு போகுது? கார்பன் டை ஆக்சைடு எங்க இருந்து எங்க போகுது? யூரியா. ஃப்ரம் இன்டெஸ்டைன் டு வேர்? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இஸ் கேரிட் ஃப்ரம் லங்ஸ் டு ஹோல் பாடி, எல்லா இடத்துக்கும் போறது ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃப்ரம் ஹோல் பாடி டு லங்ஸ் போகும். கரெக்டா? யூரியா வந்து கிட்னிக்கு போகுதாப்பா? ஃப்ரம் ஹோல் பாடி இட் இஸ் கோயிங் டு கிட்னி. இன்டெஸ்டைன்ல இருந்து எங்க போகுது? எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் டு த ஹோல் பாடி. கரெக்டா போட்டிருக்குமா? லாஸ்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் நம்ம இப்பதான் படிச்சோம். எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து தே செக்ரீட் ஹார்மோன்ஸ். சப்ஸ்டன்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் from the endocrine glands to the target organs. சரியா? ஸோ இந்த மாதிரி fill in the blanks எல்லாம் கேட்குறாங்க. அதனால you have to be little careful while answering it. அவ்வளோதான். MCQ-வா கேட்டால் ஓரளவுக்கு போட்டுருவீங்க. இல்லைன்னா கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க என்ன கேட்குறாங்க. சப்ஸ்டன்ஸ், சப்ஸ்ட்ரேட், லாஸ்ட் கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த சப்ஸ்ட்ரேட் ஃபார் ட்ரிப்சின்? சப்ஸ்ட்ரேட். ஹவிஷா ஹவிஷா வேண்டாம். உபாஷ்னா ட்ரை பண்றியா? சப்ஸ்ட்ரேட் ஃபார் பெப்சின் என்னதுப்பா? சப்ஸ்ட்ரேட்னா நீ சொல்லு. சப்ஸ்ட்ரேட்னா என்ன? வாட் இட் ஆக்ட்ஸ் ஆன். ஆமா. ஸோ ப்ரோட்டீன்ஸ். சரியா? அந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு முக்கியமான சிஸ்டமே வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் தான். இங்கேயுமே சேம் ப்ராசஸ். தே மைட் நாட் ஆஸ்க் யூ டு ட்ரா, பட் லேபிள் நல்லா தெரியணும். ஸோ லெஃப்ட் கிட்னி ரைட் கிட்னினே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணும்போது அவங்க ஏபிசிடி போட்டாங்கன்னா சரியா? இது நம்ம நல்ல ஸ்டோரி படிச்சிருக்கோம். மேல இருந்து அயோர்ட்டா அந்த பிரான்ச் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெயின் பிரான்ச்ல மார்க் பண்ணீங்கன்னா அது அயோர்ட்டா. அயோர்ட்டா தான் கிட்னிக்கு வருது. அது கிட்னிக்குள்ள போகும்போது இந்த இடத்துல தான் அதுக்கு பேரு ரீனல் ஆர்டரி. So will they ask to draw the nephron structure? No, I don't think so, but yeah, roughly I'm going to draw that also for you. So இங்க போகும்போது it is called as renal artery. அதே மாதிரி இங்க இருந்து வரறதுக்கு பேரு renal vein. But once it comes here, it becomes the vena cava. இந்த blue colorல நான் போடுறது வந்து this is vena cava. So இந்த ஸ்டோரி நம்ம அங்கேயே படிச்சோம். நான் blood vessels நான் கான்சென்ட்ரேட் பண்ணல, but we know this very well. Aorta will divide into arteries. Arteries will divide into capillaries. இந்த capillaries எல்லாம் சேர்ந்து they will form a vein. And the vein will become vena cava. இதுதான் ப்ராசஸ். ஸோ சேம் பிளட் வெசல் தான். ஹார்ட்ல இருந்து அயோர்ட்டாவா கிளம்புற ஒரு பிளட் வெசல் எல்லாத்துக்கும் போய் எல்லா பிளட்டும் கேபிலரிஸா பிரிஞ்சு பிளட் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து வேஸ்ட் பிளட் டீஆக்சிடேட்டட் பிளட் எடுத்துட்டு வந்து இட் ஃபார்ம்ஸ் அனதர் பிளட் வெசல் அண்ட் இட் போர்ஸ் இட் இன்டு த ஹார்ட் as vena cava. ஸோ ஒரே ஒரு பிளட் வெசல் தான். அது அங்கங்க போகும்போது அதுக்கு வேற வேற பேர் கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ கிளம்பும் போது அயோர்ட்டா, வரும்போது vena cava. அயோர்ட்டாவா கிளம்புறது பல்மனரி ஆர்டரி, ரீனல் ஆர்டரி, கொரோனரி ஆர்டரின்னு டிஃப்ரெண்ட் ஆர்டரிஸா பிரியுது. ஆர்டரிக்கு அப்புறம் ஆர்டீரியோல்ஸ்னு இருக்கு. எப்படி பிராங்கியோல்ஸோ அந்த மாதிரி ஆர்டீரியோல்ஸ். ஆர்டீரியோல்ஸ்க்கு அப்புறம் கேபிலரிஸ். கேபிலரிஸ் தான் 1 millimeter, less than a millimeter thick, and they can give the blood to all the blood. எல்லா டிஷ்யூக்கும் சப்ளை பண்றது எது அப்படின்னு சொன்னா it is only a capillary. ஸோ அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. பிளட் வெசல்ஸ் வேணும். ஸோ வாட் கம்ப்ரைசஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம்? போன இதுல வந்து யூ ஹேவ் யுவர் ஹார்ட், யூ ஹேவ் த பிளட், யூ ஹேவ் பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்ஃப். ஸோ லிம்ஃப் பத்தி ஒரு பேராகிராஃப் எங்கேயா படிச்சுக்கோங்க. நான் இங்க மறந்துட்டேன் உங்களுக்கு போடுறதுக்கு. பட் ஐடியலி எஸ், இட் கலெக்ட்ஸ் த இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அது ஒரு பேரலல் சிஸ்டம் மாதிரி, பேரலல் கவர்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பிளட் வெசல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கும். ஏதாவது ஊஸ் அவுட் பண்ணி ஏமாத்திட்டு வெளியில வந்தா அங்கிருந்து கொண்டு போய் திருப்பி மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதான் லிம்ஃபோட வேலை. எஸ், இட் ஆக்ட்ஸ் வித் WBC and gives immunity to the body. 2 பாயிண்ட் தான் ஞாபகம் வருது. இன்னொரு பாயிண்ட் கண்டிப்பா நோட்ஸ்ல இருக்கும். 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. Lymph can also be a 3-mark question for us. மேம் ஃபேட்ஸ் ஏதோ ஃபேட்ஸ் அண்ட் டைஜஷன் ஆஃப் அதுக்கும் லிம்ஃப் தேவைப்படும்பா. பட் கலர் எல்லோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளட்டுக்கும் லிம்ஃப்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு அவங்க கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நோட்ஸ்லயும் இருக்கு. நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் ப்ராபப்ளி நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபைனல் ரிவிஷன் பண்ணும்போது விட்டு போன கொஸ்டின்ஸ் ஐ வில் லெட் யூ நோ. சரியா? ஓகே கண்ணா. ஸோ இப்போ நான் இங்க வந்து நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர் கேட்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால ஃபங்க்ஷன் மட்டும் எழுதியிருக்கேன். ஏன்னா நெஃப்ரான் குட் பி a 3-mark question for us. ஸோ 3-mark questionல வரும்போது ரொம்ப ரஃப் ஸ்கெட்ச் போடுங்கப்பா. யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா போதும்.
கேட்டாலும் கேட்காட்டையும் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனிங், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் கேட்டாங்கன்னா ஹார்ட்டோட ரெஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் ஆரிக்கல்னு சொன்னீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ ரஃப் ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க 3 மார்க் கொஸ்டினையும் ஒரு 5 மார்க் அளவுக்கு ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்குமே அதே தான். யூ டாக்கிங் அபவுட் குளோமருலஸ் அப்படின்னா அதுக்கு வரைஞ்சு காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஜஸ்ட் ட்ரா அ ஸ்மால் பவுமன்ஸ் கேப்சியூல் அண்ட் தென் புக்லலாம் 2 இருக்கு. ஸோ யூ கேன் draw 1 or 2, உங்க சாய்ஸ் தான் அது. இட் கோஸ் டு த கலெக்டிங் டியூப் இல்லையாப்பா, கலெக்டிங் டியூப்க்கு போகுதுன்னு காமிச்சிடலாம். அதே மாதிரி இங்க வந்து வர்றது ஹை ப்ரெஷர். இதுக்கு பேரு ரீனல் ஆர்டரியோட ஒரு பிரான்ச் இல்லையா? ஸோ அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் ஆர்டீரியோல்ஸ். இங்க வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரே கோடு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வாட் எவர் சரியா வரலப்பா, இடம் இல்லை எனக்குங்க. ஸோ இந்த ஒரு பிளட் வெசலை காமிங்க, இது உங்களுடைய ஆர்ட்ரி. தென் யூ கம் பேக் நைஸ்லி. இப்படி வந்துட்டு வெயினா வெளியில காமிச்சிருங்க. ஸோ ஐடியா இதுதான். இந்த அளவுக்கு நீங்க வரைஞ்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கு விஷயம்னு சொல்லிட்டு. முடிஞ்சா நீங்களும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 2 கலர் வச்சு. ஏன்னா இங்க வரைக்கும் கேபிலரியா போயிட்டு திருப்பி வரும்போது அது வெயினா வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீனல் வெயினா வெளியே வந்து அது இன்ஃபீரியர் வெயின கேவாக்கு போயிடும். ஸோ இந்த எல்லாம் இந்த யூரின்ல என்னெல்லாம் சப்ஸ்டன்சஸ் இருக்கு இங்க இருக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு. ஃபில்ட்ரேட்ல என்னெல்லாம் இருக்கு? இட்ஸ் அ கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இவ்வளவு பெருசா நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஒன்லி ரிமெம்பர் வாட் இட் இஸ். ஃபில்ட்ரேஷன்ல வாட் இஸ் ஹேப்பனிங். வெரி ஹை ப்ரெஷர்ல வந்து ஆர்டரிக்கே ப்ரெஷர் ஜாஸ்தி, டமால்னு வந்து குட்டி இடத்துல வந்து போடுது. ஸோ டூ மச் ஹை ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்னால த ஃபில்ட்ரேட் வில் பாஸ் த்ரூ, கொஞ்சம் ஃபில்டர் ஆயிட்டு இட் வில் பாஸ் த்ரூ த டியூப்ஸ். போகும்போது அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் அதுல இருக்கிறதுல சிலதெல்லாம் ரீஅப்சார்ப் ஆயிடும் பிளட்டுக்கு. மீதி மட்டும் யூரியா, யூரிக் ஆசிட், மெயினா யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் மட்டும் தான் இட் வில் பி எக்ஸ்கிரீட்டட் அவுட் ஆஃப் தி பாடி. ஸோ நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ரிமூவ் பண்றது தான் எக்ஸ்கிரீஷன் ஃபார் அஸ். ஸோ ரீஅப்சார்ப்ஷன் அங்க போட்டிருக்காங்க. ஆசிட்ஸ், சால்ட்ஸ், வாட்டர் எல்லாமே வந்து கேபிலரிஸ்ல திருப்பி ரீஅப்சார்ப் ஆயிடுச்சு. டியூபுலார் செக்ரீஷன், எதெல்லாம் பாடிக்கு தேவை இல்லையோ அதை தான் வந்து கொண்டு போய் இந்த இடத்துல போட்டுருவாங்க. இந்த பிளட்ல இருந்து இதெல்லாம் பிரிச்சிரும். அது எக்ஸஸ் சால்ட்ஸ், அமோனியா, பொட்டாசியம், கிரியேட்டினைன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம பாடிக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இட் வில் புட் இட் இன்டு தி கலெக்டிங் டியூபியூல். இட் வில் பி எக்ஸ்கிரீட்டட் அவுட் ஆஸ் யூரின். இதுதான் ஸ்டோரி நமக்கு. ஸோ திஸ் இஸ் டன். இதை சும்மா டயக்ராம் இங்க போட்டு விட்டுருக்கேன், நீங்க படிக்கணுங்கிறதுக்காக தான். இது ஒரு கேஸ் ஸ்டடியா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, சாம்பிள் பேப்பர்ல இருக்கு இந்த கொஸ்டின். எல்லோ பாக்ஸ் தான் இது. பட் ஐடியலி என்ன பண்றாங்க, மொத்தமான பாடியில இருக்க எல்லா பிளட்டையும் எடுத்து ஹார்ட், கிட்னி பண்ண வேண்டிய வேலையை வந்து இதுக்கு பண்றாங்க. ஸோ பிளட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பர்சன், ஃப்ரம் அ ஹெல்தி பர்சன். இட் இஸ் டயாலைசிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆஸ்மோசிஸ் நடக்க ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல செமிபோமியல் மெம்பரேன் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாஸ் ஆகும்போது வேரியஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஆர் செப்பரேட்டட் அண்ட் இட் இஸ் கமிங் அவுட். டயாலிசிங் சொல்யூஷன், யூரியா, எக்ஸஸ் சால்ட்ஸ் எல்லாம் வெளியில தனியா கலெக்ட் ஆயிடுது. மீதி இருக்க பிளட் அப்படியே கொண்டு போய் திருப்பி அந்த பர்சனுக்கு உள்ளேயே ஏற்றி விட்டுறாங்க. ஸோ ஹிஸ் பிளட் இஸ் பீங் பியூரிஃபைட் லைக் திஸ், மேபி ஃப்ரீக்வென்ட்லி. ஏன்னா அந்த கிட்னி வந்து ஹஸ் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். வை டு வி யூஸ் இட்? கிட்னி ஹஸ் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங் ஃபார் திஸ் பர்சன். ஸோ கிட்னியோடைய வேலை என்ன? நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ரிமூவ் பண்றது. மெயினா அதுதான் அதோடைய வேலை. ஸோ இட் இஸ் கோயிங் டு டூ தட் ஃபார் யூ பை யூசிங் அ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். இட் இஸ் டன் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த வச்சிருக்க செமிபெர்மியல் மெம்பரேன் வந்து கோட்டோடைய பிளாடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் குட் பி எனி செமிபெர்மியல் மெம்பரேன், பட் ஐ திங்க் உங்க புக்ல அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ லைஃப் ப்ராசஸஸ் இஸ் டன். நான் உங்களுக்கு வந்து இது முடிச்சுட்டு போறேன் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு. பிகாஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ஹை வெயிட்டேஜ் லெசன், அதனால ஐ வாண்டட் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த சார்ட் மட்டும் தான் உங்களுக்கு தேவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 2 பேரண்ட் ரீப்ரொடக்ஷன் எதுக்கு வேணும்? ரீப்ரொடக்ஷன் ஏன் லைஃப் ப்ராசஸ் இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸ். அது இல்லைன்னா, ரீப்ரொடக்ஷன் நடக்கலைன்னா பீப்புள் வில் நாட் டை. ஸோ அது மெயின் ரீசன். அதனால தான் 4 தான் லைஃப் ப்ராசஸஸ். கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸ் டிஃபிஷியன்சி இருக்கு, இருந்தாலும் பீப்புள் ஆர் லிவிங் இல்லையா? ஸோ அதனால தட் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் அ லைஃப் ப்ராசஸ். If you are said to be alive, you should have these 4 functions. Digestion, நல்லா சாப்பிடணும், அந்த system should work well. You should have proper breathing, காத்த மூச்சு இழுத்து விடுறது. Yes, we have to do that. Then bodyல circulation of blood இருக்கணும். Blood circulate ஆகலனா we are dead. So it has to circulate. Excretion, of course, is a very important thing. Every day there is a morning routine இல்லையா? So we have to definitely have that for excretion also. இந்த 4 ப்ராசஸ்ல ஒன்னு சரியா நடக்கலனா கூட the person will not survive for long. அதனால தான் it is a life process. So இது கேட்பாங்க, reproduction life process இல்லையா அப்படின்னா இல்ல. Reproduction is not an essential process. It is only for producing young ones and sustaining the generation. அவ்வளவுதான் அதோடைய வேலை. ஸோ அதுல வந்து
டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு 2 பேரண்ட் வேணும், ஏசெக்ஷுவலுக்கு தேவையில்லை. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் ஆஃப் அ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ காப்பியிங் தான் உங்களுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். 6 டைப்ஸ் உங்க புக்ல இருக்கு. யூ ஸ்டார்ட் வித் பைனரி ஃபிஷன், யூ நோ வாட் இட் இஸ். கீழே அப்படி லைனா போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபிஷன் இருக்கு, டயக்ராம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டுனா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஃபிஷன்ல என்னெல்லாம் இருக்கு, பாக்டீரியா, புரோட்டோசோவன்ஸ், அமீபா எல்லாமே ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன். கரெக்டா டிவைட் ஆகும். முதல்ல வந்து எலாங்கேட் ஆகும் செல்லு, நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் சுத்தி சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆகும். இது கேட்பாங்க, ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். சேம் வே மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம். இங்க 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ்க்கு பதிலா இங்க வந்து நிறைய டாட்டர் செல்ஸ் இருக்கு. சரியா, நான் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட்டிங்க்கு வந்து 2 எக்ஸாம்பிள் இருக்கு. புக்ல ஹைட்ரா டயக்ராம் தான் இருக்கு, ஆனா எக்ஸாம்ல வந்து ஈஸ்டும் கேக்குறாங்க. ஸோ ஈஸ்ட் ஆல்சோ ரீப்ரொடியூசஸ் பை பட்டிங் அண்ட் ஸ்பெஷலா அங்க செயின் ஆஃப் பட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவுமே பாசிபிள் இன் ஈஸ்ட். ஸோ பட்டிங்க்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. அதே ஸ்டோரி தான், ஒரு குட்டியா ஒரு ப்ரொட்ரூபரன்ஸ் வரும் வெளியில, அது அப்படியே ஸ்லோவா க்ரோ ஆகும் பிளான்டோடயே சேர்ந்து. மெச்சூர் ஆனதும் நம்மளால கீழே விழுந்து நியூவா ஹைட்ராவா போயிடும். ஸோ அவ்வளவுதான் ஸ்டோரிங்க. ஸோ ரீஜெனரேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அடுத்த டைப்ஸ்ல. ஸோ ரீஜெனரேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இங்க நிறைய டிஃபரன்ஸ். எந்த பார்ட்டை கட் பண்ணாலும் திருப்பி ஃபுல் ஆர்கானிசம் வளர்றது ரீஜெனரேஷன். நம்ம வந்து லிசார்டோட டெய்ல் வந்து வளர்றது ரீஜெனரேஷன், நம்ம நகம் வளர்றது, முடி வளர்றது, இது எல்லாமே ரீஜெனரேட்டிவ் செல்ஸ் இருக்கிறதுனால நடக்குது. பட் இங்க வந்து பிளனேரியா அண்ட் எக்கினோடர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்க படிக்கல 9th அதை, ஸ்டார் ஃபிஷ் கேட்டகரி ஆஃப் திங்ஸ். அங்கெல்லாம் வந்து நீங்க எந்த ஆங்கிள் வெட்டினாலும் திருப்பி அது வளர்ந்துரும். So that is the speciality of that. Hydra also will do that. Hydra buddingum பண்ணும், regenerationum பண்ணும் நமக்கு. Same thing for planaria. Examples கொடுத்திருக்கேன். நான் example கேட்டா you can write 2-3 examples. Fragmentation. So fragmentation நம்ம ஸ்பைரோகைரா தான் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. So ஒரு மெச்சூர் ஆயிட்டு நம்ம போய் கட் பண்ண தேவையில்லை, தானாவே அது வெடிச்சுக்கும். It will automatically divide into pieces and each fragment will grow into a new spirogyra. So ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இங்க எதுவும் செல்ஸ் எல்லாம் கிடையாது, இங்க ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ரீஜெனரேஷனை ஏன் ரீப்ரொடக்ஷன் ஒத்துக்க முடியாது அப்படின்னா, சில ஆர்கானிசம்ஸ் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். நமக்கெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா தனியா ஒரு ஹார்ட், தனியா ஒரு கிட்னி, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ மெயினா கொஞ்சம் ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ், யூனிசெல்லுலார் ஆர் வெரி சிம்பிள் பாடி டிசைன் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் ரீஜெனரேஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதே தான் ஃப்ராக்மெண்டேஷனுக்கும், சிம்பிள் பாடி ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் இங்க பண்ண முடியும். பட் இங்க எஸ், இதை விட இது பெட்டர். கொஞ்சம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வித் complex body organization இருந்தாலும் planaria மாதிரி it is doing that for us, but it cannot be considered as reproduction. Why அப்படிங்கிறது நம்ம question, because we cannot expect somebody to go and cut a cell இல்லையா. fragmentationல தானா அதுவே டிவைட் ஆயிக்குது, it is automatically breaking itself and growing, whereas in regeneration it will not break like that. Somebody has to cut it or it has to get accidentally cut to become a new organism. differences கொஞ்சம் நல்லா கொடுத்திருக்காங்க, படிச்சுக்கோங்க இதையும் ஒரு வாட்டி. லாஸ்டா உங்களுக்கு ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து ரைசோஃபஸ் எக்ஸாம்பிள், பிரெட் மோல்டு எடுத்துக்கிறோம். இது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஏன் பிரெட் மேல வளருது, ஏன்னா இட் நீட்ஸ் ஃபுட். ஸோ சுகரி ஃபுட் இருக்கணும், அது இருந்தால் தான் எனர்ஜி இருக்கும், அப்பதான் வளர முடியும். இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னது, ரைசோஃபஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ள எல்லா ஸ்போர்ஸும் இருக்கு. டியூரிங் இங்க பாருங்க, until they come into contact with another moist surface, எங்கேயாவது அது தேவையான கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வெடிக்கும், அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஸோ இதுல வந்து நான் ரீப்ரடக்டிவ் பார்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹைஃபே. இங்க கீழே இருக்கு பாருங்க, ஹைஃபேன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது கேட்பாங்க, மேல இருக்கிறது பேரு ஸ்பொராஞ்சியா, அப்புறம் ஒரு ஸ்டாக் இருக்கு, ஸ்டெம் ஆர் ஸ்டாக் இருக்கு, கீழே இருக்க பார்ட்டுக்கு பேரு ஹைஃபே. ஜென்ரலா அந்த ஸ்டெம்மையும் சேர்த்து தான் ஹைஃபேன்னு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ த நான் ரீப்ரடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் ரைசோஃபஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைஃபே, ஞாபகம் வச்சுக்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்லேயே 2 டைப் இருக்கு. அந்த 2 டைப் நான் உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன். ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் தான், நம்ம லாஸ்ட் இயர் முன்னாடி எல்லாம் படிச்சிருப்பீங்க குட்டி கிளாஸ்ல. பிரயோஃபிலம் லீஃப்ல அட்வென்டிஷியஸ் பட்ஸ்னால ரீப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் பொட்டேட்டோ, ஆனியன் எல்லாமே வந்து ஸ்டெம் ரூட் எல்லாம் கீழே நட்டு வச்சாலே இட் வில் ஸ்டார்ட் growing into a new plant. ஸோ அது வந்து நேச்சுரலா பண்றது. நம்மளா பண்றது என்ன பண்றோம், நம்மளே கட் பண்ணி வைக்கிறது, கிராஃப்டிங் பண்றோம். மேங்கோ வந்து 2 மேங்கோவை சேர்த்து வச்சா புது வெரைட்டி ஆஃப் மேங்கோ கிடைக்கிறது. லேயரிங், ஒரு ரோஸ் செடியை பதியம் போட்டு வச்சீங்கன்னா இட் வில் grow into a new ரோஸ் பிளான்ட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ற ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், இதுதான் ஜென்ரலா கேட்பாங்க. வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப், 4மே இங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஏன், அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் பிளான்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ், அப்ப என்ன பண்றது, நம்ம ஒரு ஆப்ஷனே இல்ல, இதுக்கு தான் போயாகணும். ரெண்டாவது, இட் இஸ் ஃபாஸ்ட், இட் இஸ் சீப், இட் கேன் ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கலா, இட் கேன் ப்ரொடியூஸ் ப்ரோஜனி. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ், எல்லாமே சேமா இருக்கும், ஒரு பெரிய வெரைட்டியே இருக்காது. ஸோ அதுதான் இங்க ப்ராப்ளம் வித் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். சரியா,
நெக்ஸ்ட் இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுல எந்த கொஸ்டின்னா மெயினா என்ன விஷயம், இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, இங்க மார்க்கா இருக்கு, அந்த பார்ட்ஸை பார்த்துக்கோங்க. அதுல வந்து மேல் ரிப்ரடக்டிவ் பார்ட், ஸ்டிக்மா, ஸ்டேமன் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நமக்கு ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன, நான் பாலினேஷன் மட்டும் தான் உங்களுக்கு எழுதல, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாலினேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் sexual reproduction of plants. For that matter, any sexual reproduction la pollination should happen. The transfer of the male gamete should happen. அதுக்கப்புறம் தான் fertilization can happen. So the pollination லயே self இருக்கு, cross இருக்கு. self அப்படின்னா அதே flower குள்ள, cross னு சொன்னா either same plant two different flowers or two different plants. எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. இது நம்ம ஏற்கனவே மெண்டல்லையும் படிக்கிறோம் இதை. ஸோ பாலினேஷன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வந்து ஸ்டேமன்ல இருந்து இங்க வந்து போலன் கிரெயின். இங்க இந்த டயக்ராம் தான் கொடுத்துருந்தாங்க, யாரோ எக்ஸாம்ல என்ன கேட்டீங்க பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஏ கொடுத்துட்டாங்க இங்க, போலன் கிரெயின். ஸ்டிக்மானா மேல இருக்க பார்ட் மட்டும்தான், இந்த குண்டா இருக்க பார்ட் மட்டும்தான் ஸ்டிக்மா. கீழே இருக்கிறது ஸ்டைல். ஸ்டைலுக்கு உள்ள ஒரு கோடு போடுறாங்கல்ல, அதுதான் போலன் டியூப். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போலன் டியூப் அண்ட் ஃபெலோப்பியன் டியூப்? கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போர்டு எக்ஸாம்ல. போலன் டியூப் ஃபிளவர்ல இருக்கு, ஃபெலோப்பியன் டியூப் ஹியூமன் ஃபீமேல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸா 3 டிஃபரன்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன, போலன் டியூப் டெம்பரரி டியூப். போலன் கிரெயின் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபார்மே ஆகும். வெராஸ் ஃபெலோப்பியன் டியூப் வந்து அப்படியே இருக்கும் அங்க, இட் வில் ஆல்வேஸ் ரிமைன் தேர். அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கு மேல பெரிய டிஃபரன்ஸ் இங்க எனக்கு தெரியல. பட் அந்த கொஸ்டின் அங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் இன்னொரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா we can write அப்படின்னு சொல்லிட்டு. பாலினேஷன் கேன் அக்கர் இன் யூனிசெக்சுவல் ஃபிளவர்ஸ். யூனிசெக்சுவல் ஃபிளவர்ஸ்ல நடக்க முடியாதுப்பா, பட் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இல்லப்பா. அந்த ஃபிளவர்ல நடக்காது. இட் கேன் கிராஸ் பாலினேஷன் கேன் ஹேப்பன். ஸோ அது வந்து வெறும் ஃபீமேல் ஃபிளவரா இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்னொரு மேல் ஃபிளவர் எங்கேயாவது இருக்கும். ஸோ அதே பிளான்ட்டுக்கு போய் அது போலன் டஸ்ட்டை கொண்டு போய் அங்கே போட்டாதான் யூ கேன் ஃபர்டிலைஸ் இட். சரியா? ஸோ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், ஃபியூஷன் நடந்த உடனே கிடைக்கிறது ஜைகோட். அந்த ஜைகோட் வந்து நிறைய வாட்டி டிவைட் ஆயிட்டு தான் எம்ப்ரையோ. ஸோ எம்ப்ரையோ வில் பி டெவலப் இன்டு த சீடு. ஓவரி வந்து டெவலப்ஸ் இன்டு த ஃப்ரூட். மேல இருக்கிறது ஃப்ரூட். மற்ற எல்லா பார்ட்ஸும் வில் ஷ்ரிவல் அண்ட் ஃபால் ஆஃப். இதுதான் நமக்கு ப்ராசஸ். சரியா? யாரும் என்ன ஸ்டாப் பண்ணல, அதனால மூவ் பண்ணிட்டேன். சரியா கண்ணா? ஸோ பிளான்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ நல்லா படிச்சுக்கலாம். பட் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எப்பவுமே, எஸ்மா கமலினி சொல்லுமா. மேம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல மேம் ஓவியூல் தான் சீடா மாறுமா மேம்? ஆமாப்பா, ஓவியூல் பிகம்ஸ் தி சீட் தான்ப்பா. ஓவியூல் பிகம்ஸ் தி சீட், ஓவரி பிகம்ஸ் தி ஃப்ரூட். ஓவியூல தான் எம்ப்ரியோன்னு சொல்றாங்க இங்க அவங்க. சரியா? இப்போ இது மேல் எல்லா பார்ட்ஸோடையும் இது தெரிஞ்சா போதும், வரையெல்லாம் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ பட் என்னென்ன பார்ட் என்னென்ன பண்ணுது. ஸோ டெஸ்டஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். டெஸ்டஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க ஸ்க்ராட்டம் மார்க் பண்ணலவங்க. ஸோ ஸ்க்ராட்டம்ல 2 டிகிரி செல்சியஸ் இஸ் அவுட் சைட் தி அப்டாமினல் கேவிட்டி. ஏன்னா பாடியோட ஹீட் வந்து இருந்துச்சுன்னா இட் கேனாட் ப்ரொடியூஸ் த ஸ்பெர்ம்ஸ். அதனால பாடிக்கு வெளியில ஒரு பவுச் ஆஃப் ஸ்கின்னா ஸ்க்ராட்டம் இருக்கு. ஸ்க்ராட்டம்குள்ள டெஸ்டிஸ் இருக்கு. அந்த டெஸ்டிஸ்ல இருந்து நமக்கு 2 விஷயம் நடக்கணும். ஒன்னு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகணும், அதான் மேல் கேமெட் நமக்கு. இன்னொன்னு வந்து டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆன உடனே இட் ஹாஸ் டு டிராவல் த்ரூ த வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ வாஸ் டெஃபரன்ஸ் இங்க இருக்கு, இந்த டியூப் வழியா டிராவல் ஆயிட்டு இங்க வரைக்கும் வருது. லெட்ஸ் சே ஒரு கிராசிங் பாயிண்ட் வச்சுப்போம். இது வரைக்கும் அது பேரு வாஸ் டெஃபரன்ஸ் தான். அண்ட் இங்க வரும்போது அது பேரு யூரேட்டர் ஆயிடும். So there is only a common opening for urine and semen in males. ஒரே ஓப்பனிங் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுல 2 கிளாண்ட் போட்டிருப்பாங்க. ஒன்னு ப்ராஸ்டேட் கிளாண்ட், இன்னொன்னு செமினல் வெசைக்கிள். ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பர்பஸ் தான். இட் கிவ்ஸ் a liquid medium for the sperms to travel. ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் ஃப்ளோட் ஆகி டிராவல் ஆகி பாடியில இருந்து வெளியில போய் ஃபீமேல் பாடிக்குள்ள போகணும். ஸோ டு கெட் அவுட் ஆஃப் இட் இட் நீட்ஸ் அ லிக்விட் மீடியம் டு ஸ்விம். ஸோ அதுக்காக கொடுக்கறதுக்கு செமினல் வெசைக்கிள் அண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு. ஒன்னு தே ஆல்சோ கிவ் த நியூட்ரிஷன் டு த ஸ்பெர்ம். ஸோ இது ரெண்டுமே வந்து அதோடைய வேலை. ரெண்டுமே எழுதுனீங்கன்னா போதும் நீங்க. இங்க அவ்வளவுதான் இங்க வேலை. ஸோ மற்றபடி மேல் சிஸ்டம்ல கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. வாஸ் டிஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்து மார்க் பண்ணணும். டயக்ராம்ல ஏபிசிடி கொடுத்தாங்கன்னா மார்க் பண்ண வேண்டிய வேலை தான். நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்கறது ஒன்லி ஃப்ரம் ஃபீமேல் சிஸ்டம் தான். ஸோ ஃபீமேல் சிஸ்டம் நல்லா தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் ஓவரி. அதே மாதிரி 2 ஓவரி இருக்கு. ஸோ பேர் ஆஃப் ஓவரிஸ் தே வில் ரிலீஸ் த எக் ஃபார் யூ. அந்த ரிலீஸ் எக் பண்ணதும் இங்க அப்படியே போய் எக் இங்க டிராவல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. திஸ் ப்ராசஸ் ஆஃப் ரிலீசிங் ஆஃப் த எக் ஃப்ரம் தி ஓவரி இஸ் கால்ட் அஸ் ஓவுலேஷன். ரிலீஸ் ஆஃப் எக் கேட்பாங்க இது என்னன்னு சொல்லிட்டு. இட் ஹேப்பன்ஸ் அரௌண்ட் த 14th to 15th டே. ஸோ ஒரு சைக்கிள், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆஃப் ஃபீமேல் தெரிஞ்சு வச்சுக்கணும். 0ல இருந்து 28ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டே 1 to 28 days. Every 28 days this is going to happen for us. So first ovary produces a
egg. அந்த egg வந்து it starts to travel in the fallopian tube slowly. ஒரு நாள் தான் அதோடைய லைஃப் டைம். அந்த 1 டேக்குள்ள அது இங்க போயிட்டு ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது வந்து it will get discharged outside. அவ்வளவுதான். எக் கண்ணுக்கு தெரியாது, இல்ல மில்லிமீட்டர்ல தான் இருக்கும். So the sperm has to enter. So vagina வந்து birth canal. இங்கேயும் பார்ட்ஸ் நல்லா தெரியணும். சர்விக்ஸ் மேல இருக்கு, வெஜைனா கீழே இருக்கு. சர்விக்ஸ் தான் யூட்ரஸ் உடைய மவுத் இல்லையா, மவுத் ஆஃப் யூட்ரஸ். ஸோ யூட்ரஸ்ல இருக்க வால் திக்கா தெரியுது உங்களுக்கு, எண்டோமெட்ரியம்னு பேர் போட்டிருக்காங்க, அவங்களை எண்டோமெட்ரியம்னு மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பெர்ம் ஹேஸ் டு என்டர் இன்சைட் தி ஃபீமேல் பாடி த்ரூ த வெஜைனா. உள்ள வருது, உள்ள வந்து இட் ஹேஸ் டு மீட். இந்த இடத்துல எங்கேயாவது அந்த ஸ்பெர்ம் ஹேஸ் டு மீட் த எக். அது இங்கேருந்து வெளியில வர்றதுக்குள்ள ஸ்பெர்ம் ஹேஸ் டு மீட் த எக் டு ஃபர்டிலைஸ் இட். ஸோ எஸ், இஃப் ஃபர்டிலைசேஷன் ஹேப்பன்ஸ், சக்சஸ்ஃபுல்லா ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தென் இட் இஸ் கோயிங் டு பிகம் it is called a zygote. After fertilization it is called a zygote. And the zygote, when it gets implanted, uterusல போய் அது உட்காரணும் ப்ராப்பரா, அப்பதான் it is called as embryo. So embryoவா அது அங்க போயிடுச்சு, then it will start growing. அது when it starts growing என்ன ஆகுது, அந்த எண்டோமெட்ரியம் பத்தி எழுதுங்க. யூட்ரஸ் வால் வந்து திக்கா இருக்கு, அதுல போய் இம்ப்ளான்ட் ஆயிருக்கு. ஸோ இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் இட் will start growing through the placenta இருக்கு. ஸோ பிளாசென்டா பத்தி ஒரு 3-4 பாயிண்டாவது நீங்க படிச்சுக்கணும். இட்ஸ் a disc shaped tissue. It is present as a connection between the embryo and the mother. அப்ப அதுக்கிட்ட என்ன இருக்கு, ஒரு பக்கம் வந்து it has a rich supply of villi for supplying blood to the growing food, nutrients எல்லாமே அம்மாவோட blood மூலமா it is getting inside the baby's body, diffusion மூலமா உள்ள வருது. அதே வந்து opposite case, embryo will also, the baby will also start excreting அதோடைய waste gases, waste things also will get inside the mother's blood through the empty blood spaces of the placenta. So placentaக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நிறைய வில்லை இருக்கு, அது பேபியோட அட்டாச் ஆயிருக்க பக்கம். இன்னொரு பக்கம் மதர் பாடிக்கு அட்டாச் ஆயிருக்கு. So through the placenta தான் exchange of gases and all the nutrients take place between the mother and the child. So இந்த ஸ்டோரி எழுதணும் placentaக்கு. இப்போ fertilization does not occur. So fertilization does not occur அப்படின்னு சொன்னா, then immediately it will wait for 28 days. That is after the 15th day ovary வெளியில வந்து ஓவம் வெளில வந்ததுல இருந்து around the 28th day it will realize that there has been no fertilization, there is no need for this bed. So blood and mucus will be flushed out of the body. Vagina வழியா வெளியில வந்துரும். So அது தேவையில்லை. It will start again. So அந்த 28 days முடிஞ்சதும் திருப்பி day 1ல இருந்து the ovary will start maturing. ஒரு எக், ஏதாவது ஒரு எக் தான், 2 ovary இருக்கு. At a time only 1 egg is released. ஏதா எந்த பக்கத்துல இருந்து வரலாம், இல்ல அந்த பக்கத்துல இருந்து வரலாம். ஆனா அது ஒரு கோஆர்டினேட் ஆகுது, அங்க இருந்து தான் வரும். So at birthday வந்து ஒரு let's say ஒரு million eggs are there in the female body. புதுசா எதுவுமே உருவாகாது. It will start to mature once they attain a puberty age. So ஓவரிக்கும் அதே மாதிரி 2 யூஸ் தான். ஒன்னு அது எக் கொடுக்குது, இன்னொன்னு ஹார்மோன்ஸ் கொடுக்குது. அந்த ஹார்மோன்ஸ் ஆர் required for maintaining the pregnancy also. சரியா? So done. நெக்ஸ்ட், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டினா அவங்க கேட்கறாங்க. நம்ம இதை படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ மெத்தட்ஸ் டு அவாய்ட் பிரெக்னன்சி நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேரியர் மெத்தட்ல யூ ஹேவ் காண்டம்ஸ், டயஃப்ரம், cervical caps. இது என்ன பண்ணும், இட் வில் prevent the sperm from entering into the female body. அப்போ இது ஒன்று மட்டும்தான் we will use for STD protection. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வரக்கூடாது அப்படின்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும், இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பெர்மையே உள்ள போகாது. இட் இஸ் a barrier between the sperm and the ovum. So done. Second method is chemical method, wherein what are they doing, they are giving vagina, usually they take oral pills. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. It will usually stops the ovary from releasing the ovum. இதுதான் அதோடைய மெயின் வேலை. ஸோ ஓரல் பில்ஸ் வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ்ல ஃபீமேல், இது வந்து யார் யூஸ் பண்ணலாம், both male and இதுவும் கேட்பாங்க, யார் யூஸ் பண்ணலாம், 2 பேரை யூஸ் பண்றது. whereas chemical methods are usually used only by the female, only by female. So differences கேட்பாங்க, நான் என்ன வேணா கொஸ்டின் கேட்பாங்க, டைரக்ட் கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. So you have to know what it is. சரி, so chemical methodக்கு அப்புறமா you have an IUCD or intrauterine contraceptive devices. இது என்னன்னா, sperm has met the egg, it has fertilized, but you are making the uterus not suitable for implantation. அப்போ எம்ப்ரியோ zygote ஃபார்ம் ஆகலாம், ஆனா அது எம்ப்ரியோவா மாறி போய் அட்டாச் ஆக விடாம it will stop. So after fertilization might have happened, when I'm using IUCD, fertilization might have already occurred, but it will stop the zygote from becoming into an embryo. அதுதான் அதோடைய ஸ்டோரி. இது வந்து காப்பர் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இது ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ பேரியர் மெத்தட்
வெரி ப்ரெவலன்ட்லி யூஸ் 90% ஆஃப் பீப்புள் யூஸ் திஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப சீப், ரொம்ப ரொம்ப சேஃப். எஃபெக்டிவ் தெரியாது. இஃப் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி worn அப்படின்னா தென் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அந்த ஒரு ரிஸ்க் அங்க இருக்கு. கெமிக்கல் மெத்தட், எஸ், இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபீமேல். ஸோ நம்மளா வந்து நடக்கிற ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்றதுனால லேட்டர் ஸ்டேஜ்ல வென் தே வாண்ட் டு நேச்சுரலி கன்சீவ், பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாத மாதிரி பாடியோடைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் வெரி மச் அட்வைசபிள். அப்போ இந்த காப்பர் டிவைசஸ் வந்து தே ஆர் மச் பெட்டர். ஒரு சின்ன சின்ன இரிட்டேஷன் இருக்கும் சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் காப்பர் வந்து யூட்ரஸ்குள்ள இருக்கிறதுனால எக்ஸஸ் ப்ளீடிங் நடக்கலாம். அந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் கேட்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான ப்ராப்ளம் இருக்கும். சர்ஜிக்கல் மெத்தட் அகெயின் எஸ், தே ஆர் கட்டிங் அண்ட் டையிங் த வாஸ் டிஃபரன்ஸ் ஆர் கட்டிங் அண்ட் லிகேட்டிங் த ஃபெலோப்பியன் டியூப். அதனால என்ன பண்ண போறாங்க, ஸ்பெர்மே வெளியில வராது. மேலுக்கு பண்ணாங்கன்னா ஸ்பெர்ம் வந்தாலுமே இட் cannot go meet the egg in case of females. ஸோ இதுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? இருக்கு. ஸோ எந்த ஒரு சர்ஜரி பண்ணாலுமே கூட that is going to have its own effects on the female also. So மென்னுக்கு it is not, இதான் வெளியே தானே இருக்கு. scrotum is outside the body. So simple anesthesiaல மென்னுக்கு பண்றாங்க. பட் ஃபீமேலுக்கு பண்ணும்போது இட் இஸ் a proper process. வேற ஒரு 2 hours சர்ஜரி மாதிரி பண்ணி தான் they will cut and ligate it. ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸ்லயுமே எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு ஜென்ரலா யாரா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம எழுதணும். நம்ம புக் படியும் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் பெட்டர் மெத்தட். சரியா? எஸ், மூவ் பண்ணட்டுமா? ஸோ இப்போ ஹெரிடிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கேட்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். 7 pairs of contrasting characters யூஸ் பண்ணாரு. எதுக்காக யூஸ் பண்ணாரு அந்த ஸ்டோரி இங்க இருக்கு உங்களுக்கு. he used it for because it has so many contrasting charactersனால தான் பீப்ளான்ட் அவர் சூஸ் பண்ணாரு. இதுல எது டாமினன்ட் எது ரெசசிவ் நான் சும்மா உங்களுக்காக போட்டிருக்கேன். so that you will know that these are the dominant and recessive traits. பட் இதுவே வந்து எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. so I don't think you have to memorize this chart. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மோனோ ஹைபிரிட் கிராஸ் இருக்கா. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல என்னென்ன மெண்டல் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா நீங்க இதுதான் எழுதணும். நீங்களா உங்க ஓன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காதீங்க. அவங்களா வந்து கிவ் எனி அதர் எக்ஸாம்பிள் கேட்டா நீங்க வேணா ரவுண்டு போட்டுக்கோங்க. ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு எடுத்து பண்ணலாம். எதை வேணா நீங்க எடுத்து பண்ணலாம். வேற கலர் ஃபிளவர்ஸ் எடுத்து பண்ணலாம். பட் மெண்டல் என்ன பண்ணாரு, ஹி டுக் டால் அண்ட் டுவார்ஃப். இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது பேரண்ட், இது கேமெட்டா தனியா பிரியுது. F1 ஜெனரேஷன்ல வெறும் இது வருது. இந்த இடத்துல செல்ஃப்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல F2 ஜெனரேஷன் போடும்போது இங்க கிராஸ் பாலினேஷன் நடக்குது, இங்க செல்ஃப் பாலினேஷன் நடக்குது. இது கரெக்டா எழுதுங்க. ரேஷியோ will be 3:1 for the phenotypic ratio and 1:2:2:1. இந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அடுத்த क्वेश्चन நீங்க தான் போட போறீங்க. போட்டு ஆன்சர் அனுப்புங்க பார்க்கலாம். எனக்கு சாட்ல ரொம்ப நேரம் ஆச்சு, நானே பேசிட்டு இருக்கேன்ல. I will take a break. ஏற்கனவே பண்ணிருக்கோம் அந்த क्वेश्चन. நம்ம green stemmed rose plant. ஓகே, விஸ்வேஷ் எனக்கு ஆன்சர் கொடுக்குறேன். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் சொல்றீங்க. ஆனா இருக்கிறதே 2 கலர் தான்ப்பா, ஒரு கிரீன் ஒரு பிரவுன் தான். ஸோ இதுலயே கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் G கொடுத்துருக்காங்க. அப்ப கிரீன் தான் டாமினன்ட். அப்ப கலர் ஆஃப் த ஸ்டெம் இன் F1 progeny will be green. கரெக்டா? எஸ், கிரீன். நிவேதா எஸ், கேஷவ் எஸ், ஹர்ஷிதா, காதம்பரி. யாருக்கும் டவுட் இல்லையே? ஓகே, ஃபைன். ஆன்சர் வரல எனக்கு, 10 ஆன்சர் கூட வரல. Percentage of brown stemmed plants in F2 progeny if F1 plants are self-pollinated is 1:3:1 தானே. ஸோ 25%. ஒரே ஒரு பிளான்ட் தானே ப்ரௌனா இருக்கீங்க. ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் GG அண்ட் கேபிட்டல் G ஹைபிரிட் 1:2 ஆப்பா இதுக்கு. ஓகே, சாதனா, ஆகாஷ் எஸ், விஸ்வேஷ் 1:2. எஸ் விஸ்வேஷ். வாட் கன்க்ளூஷன் கேன் பி ட்ரான்? என்னப்பா கன்க்ளூஷன் ட்ரா பண்றீங்க? என்ன கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுவோம்? 2 சொன்னாரா அவரு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we can always say that he gave 2 laws here. இது நீங்க லாவாவும் எழுதலாம். he could conclude, we can conclude the law of dominance and the law of segregation. ஸோ டாமினன்ட் ஜீன் மட்டும்தான் வந்து இங்க வருது ஃபர்ஸ்ட் F1 ஜெனரேஷன்ல. ஆனா though it is suppressed, it is able to retain its and segregates properly and gives rise to the recessive gene or ஒரு புது individual when you are doing it for the second time. Yes ma.
ஸோ லா எழுதினாலும் ஓகே, நீங்க அப்சர்வேஷன்ஸ் அண்ட் வாட் கன்க்ளூஷன் கேன் பி ட்ரான்னு கேட்டாங்கன்னா மோனோஹைபிரிட் கிராஸ்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது 2 எழுதுங்க. இங்க இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் எழுதிடாதீங்க, அதுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. மற்றபடி வேற எனி ரெலவெண்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு. சரியா? ஸோ எஸ்மா. எக்ஸாம்ல வந்து இது லா ஆஃப் டாமினன்ஸ் தனியா கேட்பாங்களா? ஸ்டேட் லா ஆஃப் டாமினன்ஸ் இல்லப்பா, நமக்கு புக்ல அப்படி இல்ல. ஸோ அது ஸ்டேட் கேட்க முடியாது அவங்களால. கண்டிப்பா ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸா இங்கேயே தான் வந்துரும். ஸோ நீங்க லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு கூட சொல்ல தேவையில்லை. த டாமினன்ட் allele expresses itself in the F1 generation. Only the dominant allele expresses itself in the heterozygous condition. எப்படி வேணா நீங்க சொல்லலாம். அந்த அந்த மாதிரி ரெலவெண்டா ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ எங்க டைஹைபிரிட் கிராஸ்க்கு சேம் ஸ்டோரி தான். அவர் என்ன எடுத்தாரு அதையே எடுத்து போடலாம். எல்லோ ரவுண்டு, கிரீன் ரிங்கிள்டு, ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதை வச்சு he has done this and he has got a ratio. இந்த ஸ்டோரியில ரொம்ப கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இதையே வேணா திருப்பி கேட்பாங்க. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 75 to 80% ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அந்த கொஸ்டின் தான் இருக்கு. டைஹைபிரிட் கிராஸ் ரொம்ப ரேரா கேட்டிருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் அவங்க அந்த புக்ல கொடுத்துருக்கதை நீங்க படிச்சுக்கோங்க, ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புன்னட் ஸ்கொயர் போட சொன்னாலும் போட சொல்லுவாங்க இதுக்கு. சரியா? ஸோ டைஹைபிரிட் கிராஸ் நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக இங்க எழுதியிருக்கேன். பட் இது எக்ஸாக்டா இப்படியே எழுதணும்னு இல்லை, பட் மீனிங் இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன, தட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் யோர் டைஹைபிரிட் கிராஸ். இல்லையா? நமக்கு இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஒரு ஜஸ்ட் ரிவிஷனுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இங்க உங்களுக்கு சில டேர்ம்ஸ் இருக்கு, 1 மார்க்ல கேட்கறாங்க. அலீல்னா என்ன? ஸோ டாமினன்ட் அலீல்னா தட் விச் எக்ஸ்பிரஸஸ் இட்செல்ஃப், எல்லாமே டெஃபினேஷன் மாதிரி இருக்கு. ஹோமோசைகஸ்னா என்ன, ஹெட்ரோசைகஸ்னா என்ன, ஸோ ட்ரேட்னா என்ன, எல்லா ஸ்டோரியும் இங்க இருக்கு. இதுல காமனா நான் ஜஸ்ட் உங்களுக்கு வரைஞ்சு இங்க காமிச்சிருக்கேன். நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க மறந்துட்டீங்களான்னு தெரியல. ஒரு அலீல்லையே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இட் இஸ் நாட் தட் ஒரு டிஎன்ஏல ஒரு குரோமோசோம்ல வந்து இட் வில் ஹாவ் ஒன்லி தட் குரோமோசோம் இஸ் ஃபார் ஹேர் கலர், தட் குரோமோசோம் இஸ் ஃபார் என்ன சொல்றது ஐ கலர் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே குரோமோசோம்ல டிஃப்ரெண்டா இருக்கும். நான் சொன்னேன் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு டயக்ராம் எனக்கு கிடைச்சது, 12th புக்ல இருக்குது. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல ஹேர் கலருக்கானது, பாடி ஹைட்டுக்கானது எல்லாமே வந்து ஒரே குரோமோசோம்ல இருக்கு. See, alleles are the different forms of எழுதியிருக்கேன் பாருமா, different forms of the same gene which are located on the same part of the chromosome. So alleles are nothing but characteristics. இங்க இருக்கு பாரு மேல. ஒரு ஜீனை தான் அப்படி சொல்றோம். இட் ஸ்டோர்ஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ், இட் ஸ்டோர்ஸ் தி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆன்சரா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ வாட்டி இது வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். பட் இதையே மாத்தி மாத்தி நம்மளும் நிறைய வாட்டி எழுதியிருக்கோம். ஐடியலி என்ன, கொஸ்டினை பார்த்து தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஃபாதர் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க 2 ஸ்டேட்மெண்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். The heterozygous parent வந்து இதுல ஃபாதர் தான், அதனால only he has a chance of donating the Y chromosome. அதனால he is responsible. The mother will not decide the sex of the child. First அது கரெக்ட் தான். ஆனா ப்ராபபிலிட்டி என்ன, 50-50 தான். Only the father will decide ஆனா இல்ல, the father's genes will decide whether it is a male or a female child, but that also happens with a 50% probability அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிங்க. ஸோ உங்களுக்கு you will not be very strict on what you are saying. இல்ல ஆமா கண்டிப்பா ஃபாதர் தான், மதர் இல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லாம ஒரு டீசென்டான ஆன்சரை கொஞ்சம் வேர்ட் பண்ணி எழுதுங்க. இது உங்களுக்கு போர்டு எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீம்ல இருந்து எடுத்திருக்கிறது. சரியா? அந்த XX குரோமோசோம் இருக்கு, இங்க XY இருக்கு. ஸோ 2 மிக்ஸ் ஆச்சுன்னா வரும் இந்த ஸ்டோரி. சார்ட்டை கரெக்டா போடுங்க, பேரண்ட்டை மார்க் பண்ணுங்க, கேமெட்டை மார்க் பண்ணுங்க, ஆஃப் ஸ்பிரிங்ஸை மார்க் பண்ணுங்க. இது வந்து நீங்க வரைய தேவையில்லை, எழுதுனா கூட போதும். பட் இது எழுதணும் கண்டிப்பா. ஓகே. ஸோ கம்மிங் ஆன் டு அவர் என்விரான்மெண்ட். டெஃபினட் கொஸ்டின்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது கேட்கறாங்க, ஒரு ஈகோசிஸ்டம் கொடுத்துட்டு இது என்னது, நேச்சுரலா இல்ல ஆர்டிபிஷியலான்னு கேட்கறாங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை எழுதியிருக்கேன் இல்லையா, டெரெஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ்ல என்னெல்லாம் நேச்சுரலா இருக்கு, அக்வாட்டிக் சிஸ்டம்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ஸ் தான். நம்ம ஹோம்மேட் மேன்மேட் ஈகோ சிஸ்டம் இருக்கு நமக்கு. மேன்மேட்ல அக்வாரியம் இஸ் மேன்மேட். எதுக்காக மேன்மேடு, நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். பாண்ட் ஈகோ சிஸ்டம் ஏன் தேவையில்லை, அதுலயே எல்லாமே இருக்கு. ஃபுட் அங்கேயே இருக்கு, கிளீன் பண்ற டீகம்போசர்ஸ் அங்கேயே இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு நேச்சுரல் ஈகோ சிஸ்டம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. அடுத்த முக்கியமான கொஸ்டின் நம்ம 10% லா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். சன்லைட்ல இருந்து நம்ம பிளான்ட் வில் டேக் ஒன்லி 1% அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 ஜூல்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி வரும்போது அதுல வந்து 1% இஸ் ஒன்லி 10 ஜூல்ஸ் தான் வருது உங்களுக்கு. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து 990 போட்டிருக்கு பாருங்க, லாஸ் டு தி என்விரான்மெண்ட். ஸோ ஒன்லி தட் 10 இஸ் பீங் டிரான்ஸ்ஃபர்ட் 1 by 1 டு த நெக்ஸ்ட் லெவல்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க இதுல இருந்து. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் உங்களுக்கு. Y இஸ் ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின். Y இஸ் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி யூனிடைரக்ஷனல்.
ஷூர், சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் திருப்பி கொடுக்க முடியாது பிளான்ட், கரெக்டா? ஸோ தட் டஸ் நாட் கோ பேக், அவ்வளவுதான் ஸ்டோரி இங்க. ஒன்ஸ் யூ ஹவ் கன்சியூம்ட் இட் யூ cannot give it back. ஸோ எனர்ஜி ஃப்ளோ இஸ் யூனிடைரக்ஷனல் ஒன்லி. சேம் வே அந்த நோயிங்லி ஒரு அன்னோயிங்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வந்து பெஸ்டிசைட்ஸ் கலந்துருக்கிறதுனால த டாப் மோஸ்ட் செயின்ல இருக்கிற பர்சனுக்கு வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ் வர்றதுனால பயோ மேக்னிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயே நடந்துட்டு கடைசியில ஹையஸ்ட்ல இருக்கிறது ஹியூமன் பீயிங்ஸ்ல. ஸோ நமக்கு தான் வந்து மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் வருது அப்படிங்கிற ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியும் 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லா இயருமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ லாஸ்டா அதுல வந்து ஓசோன் பத்தி பேசுறாங்க. ஸோ வாட் இஸ் ஓசோன், ஹவு இஸ் இட் ஃபார்ம்டு, இந்த கொஸ்டினும் கேட்கறாங்க. ஸோ டைரக்டா வந்து எதுக்காக யூவி ரேடியேஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் வேலை வாங்கிக்குது இல்லையா. யூவி ரேடியேஷன் வந்து இல்லைன்னா நேரா அர்த்துக்கு வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் வாட் இட் இஸ் டூயிங், த ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர் இஸ் ட்ரைங் டு யூஸ் இட் ஃபார் கிரியேட்டிங் ஓசோன். ஸோ இட் இஸ் கீப்பிங் த யூவி ரேஸ் பிஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் இட் இஸ் கீப்பிங் த யூவி ரேஸ் பிஸி இட் இஸ் நாட் என்டரிங் இன் டு த அட்மாஸ்பியர். ஸோ அதனாலதான் வந்து நம்ம அந்த ஓசோன் லேயரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது அந்த கூலன்ஸ், ஏர் கூலன்ஸ், ஏரோசால், ஏரோப்ளேனோட எமிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஃபியூவல் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா we can prevent this ozone hole from beginning இல்லையா. இப்போதைக்கு வந்து நல்லா பிக் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஓசோனுக்கு. ஸோ ஓசோன் பத்தி கேட்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு நியூ, மற்றதெல்லாம் நீங்க ஸ்டோரி எழுதிக்கலாம். ஓசோன் என்னெல்லாம் பண்ணும் நமக்கு நல்லாவே தெரியும். ஓசோன் வந்து இட் காசஸ் கேன்சர் ஆல்சோ. ஓசோன் சாரி யூவி லைட் வில் காஸ் கேன்சர். அந்த யூவி லைட்ல வந்து இட் இஸ் சோ பவர்ஃபுல் தட் எம்ப்ரையோஸ், பேர்ட்ஸ், எஸ்மா லேக்கா எஸ் மேம் ஒன்லி ஸ்கின் கேன்சர்னு மென்ஷன் பண்ண சொன்னாங்க மேம் எங்க ஸ்கூல்ல. வெறும் கேன்சர்னு எழுதினா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கின் கேன்சர் இட் காசஸ் இன்ஃபர்டிலிட்டி, இட் வில் அஃபெக்ட் த ஐஸ் ஆல்சோ, ஐசைட் அஃபெக்ட் ஆகும். பாடி இம்யூனிட்டி லோ ஆகும் எங்க ஸ்கூல்ல சொல்லலாம் அதையும். ஸோ நீங்க வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்கப்பா மெயின் பாயிண்ட்ஸா. யூவி ரேடியேஷன் வந்தா கண்டிப்பா ஸ்கின் அஃபெக்ட் ஆகுது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து என்ன எம்ப்ரியானிக் டெத், எம்ப்ரியானிக் மார்பிடிட்டி நினைக்கிறேன் அது பேரு. பேசிக் சேம் பிரின்சிபல் தான். ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் கஷ்டப்படும். டிசால்வ்ட் ஆக்சிஜன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் கஷ்டப்படும். கேட்ராக்ட் ஆமாப்பா, ஐசைட்டுக்கு கேட்ராக்ட், இட் காசஸ் கேட்ராக்ட். ஸோ இந்த ஸ்டோரி எழுதிக்கலாம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க அதை கேட்டாங்கன்னா. ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய லேண்ட் ஃபில்லிங் நிறைய மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லேண்ட் ஃபில்லிங் நம்ம பண்றாங்க, இங்க பள்ளிக்கரணையிலே பண்றாங்க இல்லையா. எல்லாத்தையும் பெருசா ஒரு பிட்டை ஓப்பன் பண்ணி அதுல எல்லாமே பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் உள்ள போட்டு அதை அப்படியே மூடி விட்டாங்க அப்படின்னு சொன்னா பாக்டீரியா வில் ஆக்ட் ஆன் இட் அண்ட் சேஞ்ச் இட் இன்டு கம்போஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆகிறதுக்காக கொஞ்சம் எர்த் வர்ம்ஸ் உள்ள போட்டு விட்டாங்கன்னா வர்மி கம்போஸ்ட் ஆகும். ஸோ த பயோடிகிரேடபிள் எல்லாமே வந்து they are trying to make it like that. டன். இப்போ நான் பயோடிகிரேடபிளா பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நான் பயோடிகிரேடபிள்ல வந்து ஹவு டு வி டிஸ்போஸ் இட் ஆஃப்னா பை ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதுதான் பண்ண முடியும். ஸோ வி ஹேவ் டு ரெடியூஸ் யூசேஜ் ஆஃப் தட். we have to keep on reusing whenever possible இல்லையா. ஸோ இது வந்து ஃபார் நான் பயோடிகிரேடபிள். அப்போ பயோடிகிரேடபிள் வேஸ்ட் குட்டா அப்படின்னு கேட்பாங்க. நோ, அதுவுமே ஆக்சுவலா குட் இல்லை. ஏன், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் தட் அப்படின்னா இட் வில் கிவ் அ வெரி பேட் ஸ்மெல் இல்லையா. அதை டீகம்போஸ் பண்ற இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா எதர் பை பாக்டீரியல் ஆக்ஷன் ஆர் ஈவன் இஃப் வி ஆர் டூயிங் இட் இஸ் கோயிங் டு கிவ் அ வெரி பேட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல் வரப்போகுது. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லாம் அது இருக்கும்போது இட் இஸ் வெரி இன்கன்வீனியன்ட் டு யூஸ் இட். ஸோ ஐடியா வந்து அதுதான். ஸோ இட் ஹேஸ் டு பி டன் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ டிஸ்அட்வான்டேஜே இல்லையானா இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட் மீ நம்ம முடிக்காத லெசன் முடிச்சிருவோம். ஓகே. ஸோ இப்போ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் தான் விட்டு போயிருக்கு இல்லையா. ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல குவிக்கா வில் கிவ் த டாபிக்ஸ். ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்க முடியும், முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் தான். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்ல சிலதெல்லாம் நீங்க சூப்பரா எழுதிடுறீங்க. ஐடியலி லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக் ஆஸ் எவ்ரி அதர் பேட்ச். இப்போ போன வருஷம் தான் இன்க்ளூட் பண்ணாங்க கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். கோவிட் பேட்ச்ல டெலீட் பண்ணியிருந்தாங்க அந்த லெசனையே. ஸோ போன வருஷம் இன்க்ளூட் பண்ணும்போது we did not expect any question from this lesson. We were thinking it is only a 2 marks 3 marks weightage அப்படின்னு சொல்லிட்டு, பட் 5 மார்க்கே அது வந்து கேட்டாங்க. So இந்த வருஷமும் I have to be cautious because they have included it back na, it means you have to study this. So இந்த லெசன்ல இருந்தே நமக்கு வந்து நிறைய மார்க் வரதுக்கான சான்ஸும் இருக்கு. So we have to read all the concepts. என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் இதுல. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பத்தின ஒரு ஃபுல் ஸ்டோரி இருக்கு. சினாப்ஸ், ஜங்ஷன், நியூரான், நர்வ் செல்ல, டென்ட்ரைட் இருக்கு, ஆக்சான் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்ல எப்படி பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் யுவர் சென்ஸ் ஆர்கன். அங்க வந்து சென்சரி நியூரான்,
இட் வில் கோ டு யோர் சொல்லுமா கமலினி. எஸ்மா. மேம் இன்கேஸ் இந்த 5 மார்க்ல கேக்குறாங்கன்னா டயக்ராம் வந்துட்டு இந்த ஃப்ளோ சார்ட் போட்டா மட்டும் போதுமா மேம்? போதும்ப்பா. நம்ம எவ்வளவு 5 மார்க்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து புக்கு ஃபுல்லாவே கமலினி 5 மார்க் கொஸ்டின் நமக்கு கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஆக்டிவிட்டி கேட்டா 3 மார்க்ல கேட்கலாமே தவிர ஒரு ஃபுல் 5 மார்க் கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சே போச்சு. முன்னாடிலாம் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். எக்ஸ்பிளைன் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிரெயின் அண்ட் எக்ஸ்பிளைன் இருந்துச்சு 2014 நினைக்கிறேன், 14-15 ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஹார்ட்டை வரைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணு 5 மார்க் கொஸ்டின். ஸோ அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்பெல்லாம் அப்படி கேட்கறதே இல்லை. அவங்க அந்த 5 மார்க்கே பிரிச்சு பிரிச்சு சப்டிவிஷன்ஸோட தான் உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ எப்பயுமே வந்து டயக்ராம்ஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி சார்ட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எந்த டீச்சர் இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இட் வில் ஷோ தட் யூ ஹவ் லேர்ன் த கான்செப்ட்ஸ் வெல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மோட்டார் நியூரான் எஃபெக்டர். உங்களுக்கு ஒண்ணு பெட்டரா வேணும்னா இங்க வந்து என்னது சென்ஸ் ஆர்கன். திஸ் இஸ் த ஸ்டிமுலஸ் and this is your response. So responding to stimuli தான் வந்து நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஸோ இந்த ஆர்க் வந்து ஸ்பைனல் கார்டு இங்க போட்டிருக்கோம். இங்க ரிலே நியூரான் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஸோ பிரெயின்ல போய் ரெக்கார்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தொடும்போது டக்குனு கை எடுக்கிறோம்னா நெக்ஸ்ட் டைம் பிரெயின் வில் டெல் அஸ் தட் அது ஹாட்டா இருக்கு, டச் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரெயின் இஸ் நாட் இன்வால்வ்டாங்கிறது ரொம்ப ஹார்ஷா எழுதாதீங்க. சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து நோவை வந்து அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எழுதுறீங்க. அப்படி எழுத முடியாது. ஏன்னா நீங்க படிச்ச எல்லாத்தையுமே பின்னாடி இப்போ 11th 9th நீங்க படிச்ச ருதர்ஃபோர்ட் மாடல் தப்புன்னு 11th போய் படிப்பீங்க. சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நாங்கெல்லாம் எல்லாத்துக்குமே டீச் பண்றதுனால இங்க யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்கா முடியவே முடியாது மேம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்கேரி. ஏன்னா அப்படி கிடையாது. அது we can just say that brain is not involved. Thinking யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த டைம்ல it is very important to take a decision immediately. அதனால ஸ்பைனல் கார்டே வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிடுவோம். ஸோ ஸ்பைனல் கார்டு பத்தி படிக்கும் போது ஒரு கொஸ்டின் தான் இருக்கிறதுனால ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது வந்து பிரெயின் தான். தோ இட் இஸ் a very easy thing. பிரெயின் வரைய சொல்ல மாட்டாங்கனாலும் உங்களுக்கு வரையணும் ஈஸி தான்ப்பா, அழகா வரைஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு ரஃபா ஒரு இது போட்டுட்டு ஒரு ஸ்டாக், அவ்வளவுதான் இல்லையா? டன். ரொம்ப சிம்பிளா வரைஞ்சிடலாம். இந்த இடத்துல உங்களுடைய ஹைண்ட் பிரெயின் போட போறீங்க. ஒரு குட்டியா ஒரு காலிஃபிளவர் ஷேப்ல இங்க வருது இல்லையா? ஒரு பல்ஜ் மாதிரி போட்டு காமிச்சிருவீங்க. அவ்வளவுதான். இங்க ஒரு பல்ஜ் ஏற்கனவே இருக்கு, அப்புறம் இங்க ஸ்டாக் இருக்கு. ஸோ இதை வந்து நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ஃபோல்டிங்ஸ் டிஃபைன் த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. பிரெயினோட ப்ரொடெக்ஷன், எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷனை விட்டோம். நம்ம ஹார்ட்டுக்கு வந்து பெரிகார்டியம், லங்ஸுக்கு வந்து ப்ளூரா மெம்பரேனு, இப்போ பிரெயினுக்கு வந்து மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கல் இல்லையா? கிரேனியம்னு சொல்லுவோம். ஸ்கல் இருக்கு, அது ப்ரொடெக்ட் பண்ணுது. மெனிஞ்சஸ் இருக்கு. மெனிஞ்சஸ் வந்து 3 லேயர் மெனிஞ்சஸா இருக்கு. நடுவுல வந்து அதுக்குள்ள 3 பேர் கூட இருக்கு. டியூரா மேட்டர், பயா மேட்டர், அர்கனாய்ட் மெம்பரேன் நினைக்கிறேன். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் 3 மெனிஞ்சஸ் இருக்கு, 3 மெம்பரேன் இருக்கு பிரெயினுக்கு. அந்த பிரெயினுக்கு நடுவுல யூ ஹேவ் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். எப்பயுமே ஃப்ளூயிட் எதுக்கு? பெரிகார்டியல் ஃப்ளூயிடும் இருக்கு. எல்லா ஃப்ளூயிடுமே ஷாக் அப்சார்ப் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம டக்குனு போய் எங்கேயா இடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க இடிக்கும் போது நமக்கு அது எதுவும் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக அந்த ஃப்ளூயிட் வில் அப்சார்ப் த ஷாக். அதுதான் அதோடைய பர்பஸ். ஸோ ஏன் ஸ்பெஷலா ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம்னா இப்படி இதுக்காக பண்ணிருக்கோம். பிரெயின் ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ செரிப்ரம், திங்கிங் பார்ட் ஆஃப் த பிரெயின், இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். எல்லா லோபும் அங்கதான் இருக்கு. கண்ணுல இருந்து காதுல இருந்து ஆக்சிபிட்டல் லோப், ஆல்ஃபாக்டரி லோப், பெரைட்டல் லோப், ஃப்ரண்டல் லோப், டெம்பரல் லோப், எல்லாமே அங்க 5 லோபு அங்கதான் இருக்கு. ஸோ செரிப்ரம்க்கு 2 வேலை இருக்கு. செரிப்ரமோட ஃபர்ஸ்ட் வேலை இட் இஸ் த சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், மெமரி, திங்கிங் எல்லாமே. ஃபோர் பிரெயின்ல 2 பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து செரிப்ரம், இன்னொன்னு லோப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பிரெயின் பத்தி ஆன்சர்ல எங்கேயாவது நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னா இஃப் யூ நோ கன்ஃபர்ம்டா அது செரிப்ரம் அப்படின்னு சொன்னா செரிப்ரம்னு போட்டு பிராக்கெட்ல 4 பிரெயின் போடுங்க. ஏன்னா லெட் தம் டேக் விச் எவர் ஆன்சர் தே வாண்ட். ஓகேவா? இல்ல உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியாது அப்படின்னு சொன்னா 4 பிரெயின் அந்த 4 பிரெயின் எழுதி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஹைண்ட் பிரெயினுக்கு வரும். ஹைண்ட் பிரெயின், மிட் பிரெயின் வந்து உங்களுக்கு பெருசா கொடுக்கவே இல்லப்பா. அங்க வந்து ஒரு சின்ன ஏரியா, இட் கனெக்ட்ஸ் தி 4 பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் கொடுத்துருப்பாங்க உங்க புக்ல. பட் நிறைய வேலை இருக்கு அங்க. அங்கதான் வந்து நமக்கு பிட்யூட்ரிலாம் இருக்கு, நிறைய ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் பண்ணுது. இப்போ இங்க வந்து உங்க புக்கு படி 3 பார்ட் இருக்கு. ஒன்னு செரிபெல்லம். இப்போ செரிபெல்லம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி பாஸ்சர். எஸ்மா, cerebellum is going to take control of the movements. So posture, balance, இது equilibrium of the body க்கு cerebellum is important. So வந்து ஒரு மாதிரி அந்த சரியா நடக்கல, சரியா வந்து coordination of hands வரல, paralysis-லாம் வருதுன்னா it is because of cerebellum, improper functioning of cerebellum. Next pons இருக்கு, respiration, medulla oblongata. புக்ல ஒரு வாட்டி திருப்பி இதோட யூசஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம சின்ன சின்ன யூஸ் சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. ரெஸ்பிரேஷனுக்கு பான்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா ஹார்ட் பீட்,
swallowing எல்லாத்துக்குமே வந்து மெடுலோ ஆப்ளிங்கேட்டா இஸ் ரெஸ்பான்சிபிள். மெடுலோ ஆப்ளிங்கேட்டா இஸ் கண்டினியூவிங் ஆஸ் யோர் ஸ்பைனல் கார்ட். கீழே போக போக ஸ்பைனல் கார்டு அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டோரி. ஸோ ஐ திங்க் பிரெயின் வந்து pretty ஈஸி டு ரிமெம்பர் ஃபார் யூ. பிரெயினோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் சேர்த்து எழுதுனீங்கன்னா போதும், பிரெயின் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுலயே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பிரெயின் முடிஞ்சதுக்கு அப்புறமா we have 2 ஹார்மோன்ஸ் தான் இதுக்கப்புறமா இல்லையா. ஸோ 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளான்ட்டோட ஹார்மோன்ஸ், ரொம்ப ஈஸியான பிளான்ட் ஹார்மோன்ஸ். நம்ம புக்ல 4 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்பயுமே ஆக்சின் அண்ட் ஜிபர்லின்ஸ் வந்து ஜிபர்லின்ஸ் ஆர் ஆக்சுவலி மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் ஆக்சின்ஸ், அதுவும் இருக்கு உங்க புக்ல. ஸோ ஆக்சின் தான் மெயின் என்சைம் நமக்கு. ஆக்சின் இஸ் யூஸ் ஃபார் growth. எப்படி தானாவே ப்ரொடியூஸ் ஆகுது ஆக்சின்? அது வந்து பிளான்ட்டே வந்து சன்லைட் இருக்கும்போது, பிளான்ட் சன்லைட் விழும்போது ஆன் த டார்க் சைடு ஆக்சின் இஸ் ப்ரொடியூஸ்ட். இதை ரொம்ப கேட்பாங்க. ஸோ பிளான்ட் இங்க இருக்கு இல்லையா. ஸோ பிளான்ட் இங்க இருக்கும்போது ஆக்சின் எங்க போகுது? ஆக்சின் இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் இன் த டார்க் சைடு. அப்போ பிளான்ட்டை வந்து மேல புஷ் பண்ணி விடுது. ஸோ நமக்கு வந்து பிளான்ட் டுவர்ட்ஸ் சன்லைட் வளர்ந்த மாதிரி தெரியுது, பட் ஆக்சுவலா எஸ் விட்டுமே ட்ராபிக் மூமெண்ட்ஸ் விட்டுமே. சரி டாக்கடா. ஸோ ஆக்சின் ப்ரொடியூஸ் ஆகுது, இது கேட்பாங்க. ஸோ ஆக்சின் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா, when there is இந்த டிப்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ரூட் அண்ட் ஷூட் டிப்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது ஆக்சின். ஸோ ஆக்சினுக்கு அப்புறம் ஜிபர்லின்ஸ், சேம் ப்ராசஸ் ஆஸ் ஆக்சின், பட் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டெம் எலாங்கேஷன் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. நோ பிக் டிஃபரன்ஸ். எங்கேயாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ட்ரை டு கோ வித் ஆக்சின்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்கா சைட்டோகைனின்ஸ் உங்க புக்ல கொடுத்துருக்கிறது பட் டார்மென்சி. இட் பிரேக்ஸ் தி பட் டார்மென்சி. அப்படின்னா என்ன? சீக்கிரமா பூவெல்லாம் பூக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா we just spray cytokinins. அப்போ சைட்டோகைனின்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது நமக்கு அப்சசிக் ஆசிட். இது வந்து promotes wilting of leaves. கரெக்டா? எப்படின்னா என்ன? பிளான்ட் எல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு போயிடுச்சு, அந்த லீஃப் கீழே விழுந்தாதான் புது லீஃப் அந்த இடத்துல வர முடியும். அப்போ என்ன பண்ணும்? அதோட ஏஜ் கணக்கு வச்சுக்கும். அதுவே அந்த கணக்கு வச்சுட்டு எஸ்மா cytokinins produce promote break bud dormancy by promoting cell division. ஸோ சைட்டோகைனின்ஸ் பத்தி கேட்கும்போது ஜென்ரலா growth அப்படின்றது கிடையாது. இட் வில் ஃப்ளவர்ஸை பூக்க வைக்கிறது தான் மெயினா உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பட் டார்மென்சிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்சசிக் ஆசிட் வந்து வில் ப்ரமோட் wilting ஆஃப் லீவ்ஸ் அண்ட் இட் இஸ் ஜென்ரலி இன்ஹிபிட்ஸ் growth. அவ்வளவுதான் ஜென்ரலா அதோட 2 பாயிண்ட். உங்க புக்ல வந்து எத்திலின் கேஸ் பத்தி கொடுக்கல, பட் எஸ் தேர் இஸ் a fifth ஹார்மோன் ஆல்சோ. எத்திலின் கேஸ் பழத்தெல்லாம் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அது அப்படியே சைட்டோகைனின்ஸ் மாதிரியே தான் அதுக்கும் வேலை. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா, அந்த எத்திலின் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா அந்த பழம்லாம் பழுக்கிறதுக்கு இட் இஸ் ஹெல்பிங் த ஃப்ரூட்ஸ் டு ரைப்பன். அதுதான் அதோட யூஸ். புக்ல கொடுக்காதனால நம்ம கேட்க மாட்டாங்க, படிக்க தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி பிளான்ட் ஹார்மோன்ஸ். கமிங் டு விச் நம்ம ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸாருக்கு முன்னாடியே உங்க புக்ல இருக்கிறது ட்ராபிசம் இல்லையா. ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் நிறைய கேட்கறாங்க இப்போ இந்த வாட்டி. ஸோ வாட் ஆர் ட்ராபிக் அண்ட் வாட் ஆர் நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் டிஃபரன்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியணும். That which leads to growth is called as tropic movements. That which does not lead to growth is nastic movement. அப்போ இதுக்கு என்னது? ஒரு ஸ்டிமுலஸ். ட்ராபிசம்க்கு வந்து என்ன வேணும்? growthக்காக நடக்குது. ஸோ போட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம் இல்லைன்னா சொல்லுங்க, எல்லாமே வந்து ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் தான். பிளான்ட் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை தேடி போகுது. இட் லீட்ஸ் டு growth ஆல்சோ. நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து சீஸ்மோநாஸ்டிக், டச் பண்ணா மூடிக்கிறது. சன்ஃபிளவர் வந்து சன், சில ஃபிளவர்ஸ்லாம் சன் இருக்கும்போது மலரும், சன் போன அப்புறம் திருப்பி மூடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து they are not growth dependent movements. So they are nastic movements. நமக்கு புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து இது பேர் என்னப்பா? மிமோசா பியூடிகாவாப்பா? அது மிமோசா பியூடிகா. டச் மீ நாட் பிளான்ட். டச் பண்ணாதான் இட் வில் ஜஸ்ட் க்ளோஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கேட்பாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ அனிமல் ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட் 3 மார்க் கொஸ்டின் இஸ் ஒன்லி ஃப்ரம் தட் டாபிக். யூஸ்வலா அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அனிமல் ஹார்மோன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அனிமல் ஹார்மோன்ஸ் நமக்கு மொத்தமாவே ஒரு டேபிள் மாதிரி படிச்சிருக்கோம். இஃப் யூ ரிமெம்பர், நம்ம ஸ்டார்டிங் வித் பிட்யூட்ரி. பிட்யூட்ரி கிளாண்ட் செக்ரீட்ஸ் growth ஹார்மோன். இப்போ growth ஹார்மோன்னால 2 விஷயம் பார்த்தோம். நார்மலா இது வேணும் எல்லாருக்குமே, இந்த ஹார்மோன் இருந்தால் தான் growth நடக்கும். எக்ஸஸா இருந்துச்சுன்னா ஜைஜாண்டிசம், குட்டியா இருந்துச்சுன்னா டுவார்ஃபிசம். கரெக்டா? ஸோ இது வந்து என்னன்னு எழுதணும் நீங்க. ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் த மாஸ்டர் கிளாண்ட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் அதர் கிளாண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் பிட்யூட்ரி கிளாண்ட். ஸோ growth. நெக்ஸ்ட் தைராய்டு. அடுத்த ரீஜன், நெக் ரீஜனுக்கு வாங்க. தைராய்டு கிளாண்ட் இருக்கு. தைராய்டு கிளாண்டோட மெயின் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் இஸ் த நெக்ஸ்ட் திங். இப்போ மெட்டபாலிசம்க்கு என்ன ஹார்மோன்? தைராக்சின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. இது growth ஹார்மோன் தான் கொடுத்துருக்காங்க, பேர் கொடுக்கல. ஸோ மெட்டபாலிசம்க்கு யூஸ் பண்றது தைராக்சின் ஆச்சு. நெக்ஸ்ட்
அப்படியே ஸ்லோவா கீழே வந்தீங்கன்னா நம்ம pancreasக்கு வந்துடலாம். pancreas will secrete insulin. ஸோ இன்சுலின் என்ன பண்ணும்? இட் வில் ரெடியூஸ் த பிளட் குளுக்கோஸ். கிளீனா எழுதுங்க. எஸ்மா. ஸோ தைராய்டோட ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸா சொல்லலாம் லேக்காத. ஸோ அயோடின் டிஃபிஷியன்சி இன் டயட் இருந்துச்சுன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரும். இட் கேன் ஆல்சோ லீட் டு காய்டர். எஸ். ஸோ ரெடியூஸ் த பிளட் சுகர் லெவல். ஸோ இன்சுலின் கரெக்டான அமௌண்ட்டுக்கு செக்ரேட் ஆச்சுன்னு சொன்னா எந்த அளவுக்கு பிளட்ல சுகர் லெவல் இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் அதை பார்த்துட்டு இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ரிக்வயர்ட் ஃபார் த பாடி. அதான் அதோடைய வேலை. குளுக்கோகான் ஒரு எக்ஸாம் இருக்கு, உங்க புக்ல கொடுக்கல, வேணாம் படிக்க வேணாம் நம்போது. ஸோ இது வந்து இன்சுலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை pancreas. pancreas இஸ் கால்ட் அஸ் அ டூயல் கிளாண்ட். ஏன்? அது என்சைமும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹார்மோனும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹார்மோனுக்கும் என்சைமுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்சைம் வந்து எங்க தேவையோ அங்கேயே ப்ரொடியூஸ் ஆகும், அங்கேயே ஆக்ட் ஆகும். ஹார்மோன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆயிட்டு அங்கிருந்து இட் வில் கோ டு த டார்கெட் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட், these endocrine glands are called as ductless glands. மோஸ்ட்லி டக்ட் எல்லாம் கிடையாது அதுக்கு. அது அப்படியே செக்ரேட் பண்ணும். செக்ரேட் பண்ணதை பிளட்லயே போட்டுரும். பிளட்டை கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் கொடுத்துரும். அதான் அதோடைய வேலை. வேற பைல் ஜூஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, என்சைம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாத்துக்குமே டக்ட் இருக்கு. அதாவது டியூப் மாதிரி இருக்கு. அதை கொண்டு போய் கரெக்டா அந்த இடத்துல விடுறதுக்கான டியூப் அங்க இருக்கு. ஸோ இது ஒரு டிஃபரன்ஸா நீங்க சொல்லலாம் ஃபார் த pancreas. ஸோ pancreas இஸ் a dual gland by கேட்கலாம் அவங்கள. ஸோ தைராய்டு முடிச்சிட்டோம், pancreas முடிச்சு நெக்ஸ்ட் அட்ரீனல். கிட்னிக்கு மேல 2 கிளாண்ட், அட்ரீனல் கிளாண்ட் இருக்கு. தி கிவ் யூ அட்ரீனலின். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு டாக் நம்மள சேஸ் பண்ணது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிளைட். நான் சொல்லியிருக்கேன், ஃபிளைட், ஃப்ரைட், ஃபைட். அந்த FFF ஹார்மோன் அப்படின்னு படிப்போம் நாங்கள் அதை படிக்கும் போது. ஸோ என்ன பண்ணலாம் சுச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ் பண்ணுவோம். நம்மளால ஃபைட் பண்ண முடியும்னா ஸ்ட்ரென்த் வேணும். எதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்? கைக்கும் காலுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? ஸோ அந்த ரெண்டுக்கும் வந்து அட்ரினலின் வந்த உடனே இட் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் பிளட் வெசல் சப்ளை டு யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லிம்ஸ். ஒன்னு ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா ஓடி போகணும். அதுக்காக ஒரு adrenaline will give you that effect. எப்படி கொடுக்குது? It will stop the blood flow to the digestive and reproductive systems. பிரெயினுக்கு திங்க் பண்றதுக்கு, பிரெயினுக்கும் கை காலுக்கும் மட்டும்தான் blood supply இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஹார்மோன் வந்ததுக்கு அப்புறமா. So ultimately what will happen is you will either gain the energy and run away from that place, or you will get some strength and fight the situation. So it is also called as an emergency hormone. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிஃபிஷியலாக எடுத்துக்க கூடாது. ஏன்? இது ஹார்ட் பீட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக காம் டவுன் ஆகணும். ஸோ எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஸோ அட்ரினலினை வந்து தனியாக எடுத்துக்க கூடாது அப்படின்னா இட் இஸ் பேண்ட் இன் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது ஹார்ட் பீட் 200ல இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்ரினலின் அந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுத்து நம்ம பூஸ்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா, நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க, முன்னாடிலாம் அந்த பேன் இல்லாத போது நிறைய பேர் ஓடி முடிப்பாங்க. ஓடி முடிச்சு அப்படியே கீழே வந்து செத்து போனவங்களா இருக்காங்க. அவ்வளோ ஒரு டேஞ்சரஸ்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ எஸ், தட் இஸ் அபவுட் அட்ரினலின். ஸோ நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. யூ கேன் கிவ் எனி எக்ஸாம்பிள் யூ வாண்ட். பட் உங்க புக்ல கொடுத்துருக்கிறது இதுதான். ஸோ அது முடிச்சு அடுத்தது இருக்கு வரேன். சேம் வே இஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் மெக்கானிசம். explain the feedback mechanism in human beings. So இதுல வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு கேக்குறாங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இன்சுலின் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு ஹை சுகரி ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா immediately it will send a signal to the pancreas to secrete more insulin. So அந்த இன்சுலின் செக்ரீட் ஆனதும் blood sugar level குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போனதும் திரும்ப it will give the signal to the pancreas saying that it is done, blood sugar level is normal. So the excess production திருப்பி ஸ்டாப் ஆயிட்டு நார்மல் ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும். இந்த ஸ்டோரியை தான் நீங்க எழுதணும் ஃபீட்பேக் மெக்கானிசம்க்கு. இல்ல நீங்க இங்கே வரீங்க எமர்ஜென்சி ஹார்மோன் எக்ஸாம்பிளா எடுத்து எழுதணும்னா எழுதலாம். ஒரு ஸ்கேரி சுச்சுவேஷன் வருது, யூ ஆர் லுக்கிங் அட் சம் ஒரு டாகோ ஏதோ நம்ம சேஸ் பண்றதை பாக்குறீங்க. ஸோ இமீடியட்டா இட் வில் சென்ட் த சிக்னல் டு ப்ரொடியூஸ் மோர் அட்ரினலின் so that the body will be able to fight the situation. So இது ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க எது வேணா எடுத்து எழுதலாம். பட் இது கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் இஸ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நமக்கு. லாஸ்டா இருக்க ரெண்டு வந்து நம்ம செக்ஸ் ஆர்கன்ஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டீரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். அப்ப அவங்க புக்ல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஓகே, சோ ரெண்டுமே ஹார்மோன்ஸ் வந்து ரெண்டுமே கொடுத்திருக்காங்க மேம். they are produced respectively by the testis and ovary. அப்போ டெஸ்டிஸ்ல வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், producing the sperms or use giving secondary sexual characteristics to male and female. So மெயினா என்ன, at puberty, hair growth, facial hair வர்றது, வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே in male it is because of the testosterone hormone. Femaleலயும் வந்து all the menstrual cycle and other changes that happen, breast development, whatever, all that happens because of the ovaries produce பண்ற ஹார்மோன்ஸ் வச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஐ திங்க் இட்ஸ் மோர் than enough டக்கனா. சரியா? ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர் அண்ட் எனி அதர் ஃபர்தர் கொஸ்டின்ஸ்